வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராசா சினரோசா பாட்காஸ்ட். நான் படிச்சு முடிச்ச ஒரு உள்ளூர் இருக்காய். நான் எதுக்கு படிச்ச எனக்கே தெரியல. ஜட்டி அடிச்ச சப்பாத்தி கறி ஜட்டிக்குள்ள ஜன்னி வந்து அலம்பின்னு ஜோரமா கொதிக்குது டை. முட்டை கோசு மண்டை 300 முடிச்சு போட்டு 3 மணி முள்ளங்கி மோற வாசல் பெருக்குது பை. வர்சாச்சி வாசல்ல வாஷிங்டன் பீச்ல மோனிகா பெல்லூச்சி நடக்குற லெஃப்ட் சைடு தூக்கி போட்டு சை. ஹேட்டர்ஸ் சொல்றாங்க உங்ககிட்ட சேராத தள்ள வலிக்குது ஃளைட்ல போனாலும் அடிப்படை புச்ச போட்ட மோது கரண்ட் வருதா பாத்து வைஸ் காச்சு போட்ட மோது இல்ல ஜோக் இல்ல அப்படி இருக்கனால நான் சொன்னேன். அப்படி மாடில வெச்ச பான பெட்டி கை அடி கூட சேர்ந்து தொட்டில பாடுன சொல்லி சாய். புட்டி போட்ட பொண்ணுக்கு இருக்குது நல்ல மெல்லிடாய். கட்டி போட்ட வந்த ஆங்கிளோட மன நம்பிக்கை சல்ல வலிக்கிற சபாபதி ஏசி மல்லிகை துட்டு சேர்த்து வச்சு வாங்க போற ப்ராடல வாட்ச். தம்பி போட்ட கணக்கு எதுவுமே புரியல ஸ்டாப். என்ன யார கண்ணான ஜபப்படா உனக்கு சொல்லிட்டாண்டா என்ன மாணிக்கோ டக்குன்னு பேட்னு கூட்டால ரொம்ப வச்சுக்கோ தக்கல்ல ட்ரெயின்ல போனோண்டா சமரைக்கும் ஏசில குள்ளுன்னு ஆண்டிக்கு ஹலோ சொல்லின்னு ஹாய் 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 அந்த ஹாய் ஆண்டிக்கு ஹலோ சொல்லினே ஹாய் நான் படிச்சு முடிச்ச ஒரு உள்ளூர் காய். நான் எதுக்கு படிச்ச எனக்கே தெரியல. 1 2 3 4 சொல்ல முடியாது. 1 2 3 4 சொன்னாட்டும் காலு. நான் பாடுறது கேளு இது கானா பாட்டு ஃபீல். இல்ல 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 இது என்னோட ஃபீல். நான் பிறந்து வளர்ந்தது ஓட்டேரியில மொத்த பாட்ட போடுற இந்த பாட்டு என் வாயில. நான் கேட்டது ஃபுல்லா கானா பாடுவேன் இப்ப வேணா. கையில பெண்ண குடுங்க எழுதுற சீனா. 2008 மும்பைய நான் விட்டு ரயில் வர வள்ளி அம்மா கிட்ட திட்டு. டான்ஸ் ஆட எனக்கு ரொம்ப ஆசை. வள்ளியில போன பசங்க கிட்ட பேச 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 யார் கூட அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நம்ம பேசினா தான் டபுள் மீனிங். அவர் அந்த ஆண்டி ஜட்டின்னு எல்லாம் சொல்றாரு. அது பிரச்சனை. ஆட்டு புழுக்க அது என்ன ஸ்மார்ட் இஸ் மை தான் எடுத்து வாயில போட்டுக்கலாம். சொல்ல பாட போற தொண்ட அழுதி 9176487846 அந்த நம்பர் நீ அழுதி. நான் பறந்து உருண்டது ஒட்டேரில. நான் படிச்சு முடிச்ச ஒரு உள்ளூர் இருக்காய். நான் என்ன பண்ற எனக்கே தெரியல. ஒரு கட்டி வாங்க கூட காசு இல்ல. காசு இல்ல கையில. ஒரே அட்டி போடவே மாட்டோம் ஜட்டி. என்ன போட மாட்டோம் ஜட்டிங்கிறாரு அவரு. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்தது பால் டப்பா. பால் டப்பா. சரி, ஏன் நீங்க லாஸ்ட் வீக் பாட்காஸ்ட் செய்யலன்னு எனக்கு 2-3 பேர் கேட்டாங்க. நீங்க தான் சொல்லணும் பால் டப்பா தான் காரணம். அவரும் கேட்டாரு. அவரும் கேட்டாரு. 2-3 பேர். யார் அந்த 2-3 பேர்? என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்கல இத்தாலியில இருந்து கேக்குறாங்க. ஒருத்தவங்க. மத்தது அதுக்கப்புறம் நானே எனக்கு கேட்டுக்கிட்டேன். 2 தரக்க கேட்டீங்களா? ஆமா, எனக்கு நானே கேட்டுக்கிட்டேன். நான் உங்களுக்கு நீ உடம்பு சரியில்லாம போனதுனால தான் முடியலனா? ஆமா ஆமா, எனக்கு ஒரு சின்ன ஒரு டிசீஸ் ஒன்று வந்திருக்கு. என்னது? குஷ்டரோகமா? குஷ்டரோகம் இல்லை, கேன்சர்னு ஸ்டேஜ் 1. அப்ப அதனால எனக்கு உண்மைக்குமே சிரிக்கிறீங்க. ஏன்னா நீங்க சொல்றது பொய்ன்னு எனக்கு தெரிஞ்சனால சிரிக்கிறேனா? பொய்ன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க தான் சொன்னீங்க எனக்கு. இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் எனக்கு பாட்காஸ்ட் முடியலன்னு கால் பண்ணி சொன்னீங்க. உடம்பு சரியில்லைன்னு தானே சொன்னேன். அதுக்கப்புறம் சொன்னீங்க இல்ல நான் டாக்டர்கிட்ட போனேன், ஆனா டாக்டர் வந்து எனக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கூட எழுதி கொடுக்கல, காஃப் சிரப்பை குடிச்சிட்டு தூக்க சொன்னாரு. அது நல்ல சிரிப்பா இருக்கு. ஆமா, நீ ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டீங்க. அதுதான் இல்ல அதான் எனக்கு சுகம் இல்ல, கேன்சர் இல்ல தான், சுகம் இல்ல. அப்ப அதனால போட முடியல. ஏன்னா இருமிக்கிட்டு அப்படின்னு தான் இருப்பேன் பாட்காஸ்ட் பூரா. அதை கேட்கலாது. இப்ப என்னன்னா அந்த நல்ல ஒரு ஐக்கியூ கூடுனவங்க, அந்த பெரிய பண்டிதக்காரிங்க சொல்லுவாங்க, ப்ரோ நீங்க என்ன ப்ரோ சரியான ருக்கி மாதிரி இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் இதுக்கு தான் ஒரு கிழமையில நீங்க ஒரு 4-5 பாட்காஸ்ட் செஞ்சு வச்சுக்கணும் ப்ரோ. அப்படி நீங்க சுகம் இல்லாத நேரம்லாம் செய்ய யாரு ப்ரோ ஒவ்வொரு கிழமையும் ரெக்கார்ட் பண்ணி போடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவேன்னா முட்டுக்கால் போடுங்கன்னு சொல்லுவேன். இல்ல ஏன்னா நான் சப்ப கொடுக்க போறேன்.
ஏன்னா நமக்கு இதெல்லாம் தெரியாது, நம்மலாம் கிறுக்கைங்க ரோட்ல உட்காந்து சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் செஞ்சு அதெல்லாம் எக்ஸாஸ்ட் ஆகி ஒரு இடத்துல இருகுனனால போன கிழமை வர முடியல. ஆமா, இல்லை உடம்பு சரியில்லை. ஏன்னா இப்பயுமே உங்களுக்கு அந்த தொண்டையில எல்லாம் சளி அடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தொடர்ந்து பேசல, அதெல்லாம் கஷ்டமா இருக்கும். அது ஏன்னு சொல்லுங்க? தொண்டை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சுத்தம். நீங்க சொல்லணும் தொண்டை கிச்சு கிச்சின்னு இருக்குன்னு. கிச்சு கிச்சு மாத்திரை, கிச்சு கிச்சு மாத்திரை சாப்பிடுங்க, விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு கிச்சு போக்கிடுங்க. சரி சரியா, கிச்சு கிச்சு மாத்திரை சாப்பிடுங்க, விக்ஸ மறந்துருங்க. போன எபிசோட்லயும் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணேன். எப்படி சொல்லி கொடுத்து லீடு கொடுத்தும் அதுக்கு மாறிங்க? இல்ல பரவாயில்ல, நான் கொஞ்சம் அப்படித்தான். இப்போ உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? இப்ப கொஞ்சம் ஃபுல்லா ரெடி. கேடி கருப்பு பேக் இன் ஆக்ஷன். ஆமா, ஏன்னா எனக்கு வந்து நான் உண்மைக்குமே மிஸ் பண்ணேன் நேயர்களை. ஏன்னா அவங்க வந்து எனக்காக நேயர் ஒருத்தன், அதுவும் தம்பிக்காரன் மரியாதை கொடுத்து அண்ணா அண்ணானெல்லாம் பேசுவான். போன கிழமை கால் அடிச்சு எங்க பாட்டு போடல அப்படின்னு பார்த்தேன். அடே சாரி, பாட்டுல பாட்காஸ்ட் போடல. நான் பார்த்தேன் இவன் என்னடா என்ன கோலையா மாதிரி பேசுறான் அப்படின்னு, ஒரு வேலைக்காரமா. நான் சொன்னேன் இல்ல எனக்கும் இப்படி சுகம் இல்லை, சரியானமாவே கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்குமே இந்த அந்த நம்பர்ஸும் பெருசா வருது இல்லைன்னு இந்த சுகம். இந்த நம்பர்ஸ் எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருக்காதீங்க. அதத்தான் அவரு சொன்னாரு. நீங்க தான் அப்ப அவருக்கு சொல்லி கொடுத்தீங்களோ இப்படி பேசுங்க. இல்ல உங்களை சுத்தி வர எல்லாரும் கரெக்டா யோசிக்கிறாங்க, நீங்க தான் குதர்க்கமா யோசிக்கிறீங்க, அதுதான் காரணம். இல்ல அது என்னன்னா சில நேரம் நான் செவுத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, அதுக்குதான் 2 பேர் இருக்கமே, என்ன பார்த்து பேசுங்க. என்கிட்ட பேசுற மாதிரி நீங்க பேசுங்க. பாட்காஸ்ட் பாக்குற மூஞ்சியா இருந்தா பார்த்து பேசலாம். நீங்க ஆண் அழகன். இப்ப நான் சொன்ன என்ன பார்த்து பேசுங்க இல்லையே, நாங்கெல்லாம் ஆண் அழகன் இல்ல. சத்தம் வரல பாத்தீங்களா? அப்பா காது வெடிக்குது. அப்படிதான் எங்க சத்தம் இனி பெருசா இருக்கும். ஏன்னா நம்ம யாரு தெரியாது. இப்ப எங்க கேக்கல. ராவண மகண்டா நீங்களே பாடிக்குங்க. ஓகே, அப்ப ஓப்பனிங் மியூசிக் போயிருமா? ஓப்பனிங் மியூசிக் ஏன் போக ஓப்பனருக்கு போயிருமா அப்படின்னா? இல்ல அப்படி இல்லை. நான் வந்து உண்மையாவே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் வந்து தொடர்ந்து ஒரு 52 எபிசோட் சரி செய்யணும்னு நினைச்சேன். அதுக்கு நடுவில் 2 தரக்க புட்டுக்கிடுச்சு. இருந்தாலும் இப்ப இதுல எல்லாம் தியரி கொண்டு வராங்க. மதன் கௌரி அண்ணா இப்படி செய்யறாரு அப்படி செய்யறாரு. அப்ப நான் மட்டும் என்னடா கிணத்துக்குள்ளையா வாழ்றேன், கிணத்து தவளமா? எனக்கும் அவங்க எல்லாம் நொட்டுறது தெரியும். சரியா? பெட் எடுத்தவன் எல்லாம் சச்சின் டெண்டுல்கர் ஆகிறேன். அவனே பெரிய இவன் எம்ஜி ஸ்காட்டும்பா. நீங்க தான் டெய்லி பாக்குறீங்களே அவர் வீடியோ. இப்ப நீங்களே அசிங்கப்படுத்தலாமா? டெய்லி எல்லாம் நான் பார்க்க இல்ல, ஆனா அவரு கன்சிஸ்டன்சி மதிக்கத்தக்க ஒரு விஷயம். ஆமா, அதுதான். அப்ப அதத்தான் சொல்றாங்க. நீங்க பாத்தீங்களா அவர் மாதிரி இப்படி அடிஷனலா ஒரு 5-6 ரெக்கார்டிங் வச்சுக்கணும் உங்களுக்கு ஏலாம் போன நேரம். இல்ல அதுக்கு அவர் ஒரு டீம் வச்சிருக்காரு, நமக்கு அந்த வசதி இல்ல. இல்ல அதையும் சொன்னதுக்கு முட்டு கொடுக்குறாங்க. என்னன்னா தொடக்கத்துல அவருக்கு டீம் எல்லாம் நொட்டல தானே, ஹார்ட் ஒர்க் தானே போட்டாரு அப்படின்னு. அப்ப அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா, வெத்தலைக்கு தேவை சுண்ணாம்பு, வெட்டியா இருந்தா அவன் என்னைய வந்து ஐயோ கடவுளே பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க அடிக்க. அப்ப என்னதான் செய்யறது? நான் ஒரு வேசை ஆகணும். ஆம்பளை வேசை ஆக்குறாங்க என்ன. எனிவேஸ் சரி முருகா, இந்த பாட்காஸ்ட குறைஞ்சது ஒரு 10 லட்சம் பேர் சரி கேட்கணும் முருகா. கேட்க வைங்க முருகா. Let's buy the opener. Hello. 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 Roses in a rose, spinning in my mind. Roses in a rose, leave the world behind. Say it once, say it twice, let the rhythm unwind. நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்குது ராசா சின்ன ரோசா பாட்காஸ்ட். டெய்லின்னு இல்லை, எவ்ரி சண்டே எங்க வீக்லி. ஆமா, வீக்லி எங்க எபிசோடு சண்டேஸ் நீங்க வந்து ஸ்பாட்டிஃபை, அமேசான் மியூசிக், ஆப்பிள் மியூசிக்ல கேட்கலாம். அப்படி இல்லாட்டி யூடியூப்ல தான் கேட்க போறேன்னா யூடியூப்லயும் நீங்க கேட்டுக்கலாம். எங்களோட நேரடியா பேசணும்னா இன்ஸ்டாகிராம், டிக்டாக் மூலமா எங்கள்கிட்ட மெசேஜ் பண்ணி பேசிக்கலாம். RASASINROSA@gmail.com மின்னஞ்சலுக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்பி வைக்கலாம். அது இல்லாம இன்ஸ்டாகிராம், டிக்டாக்லயும் உங்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்லலாம். ஆனா அதுல வந்து நாங்க உங்களை என்கேஜ் பண்றதுக்கான ஒரு போஸ்ட்டுமே போட மாட்டோம்.
சரியா? நீங்க தான் நீங்க எங்ககிட்ட வந்து தான் பேசணும் சரியா? நம்ம ஒண்ணுமே செய்ய மாட்டோம், உங்களை ஒண்ணும் செய்ய என்டர்டெயின் மாட்டோம். பண்ணவே மாட்டோம். இதை செய்யறதே எனக்கு பெரிய வேலை. இதை வெக்கம் இல்லாம நீங்க கேக்குறீங்கன்னா இதையும் தாண்டி நீங்க ஒரு வெக்கம் கெட்டவங்களா இருந்தா எங்களுக்கு ஏதாவது ரெக்கார்டிங்ஸ் அனுப்புங்க. ஏன்னா அதை விட கேவலமா நான் உங்ககிட்ட பிச்சை எடுக்க முடியாது. இல்ல உண்மையாலுமே அது செய்யறதுக்கான மேன் பவர் அண்ட் டைம் எங்களுக்கு இல்லாதனால தான் அது செய்ய முடியாம இருக்கு. பட் ஆனா யாராவது மெசேஜ் அனுப்புவாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நானும் ஒவ்வொரு நாளும் ஜிமெயில்ல போய் ஸ்பேம் ஃபோல்டர் எல்லாம் நோட்டுறேன். அந்த அளவுக்கு ஒண்ணுமே வர மாட்டேங்குது. ஆனா ஒரு முக்கியமான நான் வந்து என்னோட பர்சனல் இமெயில்ல இருந்து ஒரு இமெயில் அனுப்பி நானே படிச்சுக்கிட்டேன். நான் ஒரு லிசனரா இருந்தா எப்படி சொல்லுவேன், ஹாய் கேட்டி கருப்பு, நீங்க ரொம்ப ஹாய் நல்லா கேட்டி பண்றீங்க. கருப்பு, உண்மைக்குமே நீங்க வந்து ஒரு நல்ல டேலண்டட், உங்க ரப்புக்கு நான் அடிமை சரியா? Can't wait to see you in person. Like I'm a big fan of you. நான் வந்து உங்களை ஸ்பாட்டிஃபைல, டிக்டாக்ல, இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்றேன். உங்க வீட்டு அட்ரஸ் கொடுத்தா நேர்ல வந்து ஃபாலோ பண்றேன். அப்படின்னு அவ்வளவு ஒரு அன்பா ஒரு இது செல்ஃப் லவ். வெரி நைஸ். செல்ஃப் லவ் அது வந்து நான் ஒரு நாளும் செய்யறது தான். அது இல்லாம இமெயிலையும் செஞ்சுக்கிட்டேன். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எங்களோட 25வது எபிசோட். 25. ஆமா, 25 எபிசோட்ஸ் நம்ம மக்களுக்காக, அந்த நேயர்களுக்காக. பவள விழா தானே கொண்டாடுவாங்க 25. அது 25 வருஷத்துக்கு தானே பவள விழா கொண்டாடுவாங்க. அப்ப பவள மல்லி பாட்டு போடும். இந்தா பறக்கட்ட வட்டா சுந்தா, ஒரு வார்த்தை விளங்கல அந்த பாட்டுல. அட்டுக்கு மாலை வட்டுக்கு மாலை இட்டுக்கு மாலை வச்சுக்கவா. 25 எபிசோட் செஞ்சிருக்கோம். நம்ம சுத்தி 25வது செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆமா 25 செஞ்சிருக்கிறோம்னா 26வதுல தான் சொல்லணும். என்ன காத்தடிக்கிறீங்க நேர்களே? 25வது எபிசோட்ல நாங்க வந்து என்ன முக்கியமா நாங்க வந்து பேசணும்னு நினைச்சோம்னா, ஒண்ணுமே பேசாம இருக்கணும். ஒரு எபிசோட் எப்படின்னா 45 நிமிஷம் சைலண்டாவே இருக்கணும். ஆனா ஆடியன்ஸுக்கு சொல்லணும், சரியா இந்த 45 நிமிஷத்துல ஒரு இடத்துல நம்ம ஒரு சின்ன சவுண்ட் ப்ளே பண்ணுவோம். அந்த சவுண்டை கேட்டு அந்த டைம் ஸ்டாம்பை சரியா அனுப்பி வைக்கிறவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம். என்ன கிஃப்ட்? நம்ம பாட்காஸ்டர் இல்ல நம்ம பாட்காஸ்டர் சிடில கொடுப்போம். இத சிடில போட்டு கேளுங்க. அதுக்கு அவன் கேட்காமலே இருப்பான். நீயே சொல்லு, நீயே சாபத்தை விடு பாட்காஸ்ட். இல்ல ஸ்பாட்டிஃபை மாதிரி ஆப்ல கேக்குறப்ப அப்புறம் என்னத்துக்கு அவங்க சிடில கேட்க போறாங்க? இல்ல அது ஐயோ அது கலெக்டிபிள் தெரியாதா? ஓ கலெக்டிபிள் அந்த லெவலுக்கு வந்துட்டோம். ஓ நீங்க அப்படி சரி என்ன பேச விட மாட்டீங்களா? இப்ப இந்த சிடி வந்து நான் ஒரு பெரிய லெஜெண்ட் ஆகி சரியா செத்த பிறகு அவங்களுக்கு இது ஒரு கலெக்டிபிள். ஒரு 50 வருஷத்துல ஆக்ஷன்ல அந்த பான் ஸ்டார் சாரி பான் ஷாப் உங்க செல்ஃப் லவ் எல்லாம் டக்கு டக்கு நடுவுல வந்துருது. பான் ஷாப் இருக்கு. ஆமா அந்த அங்க ஏலத்துல விடுவாங்கன்னு சொல்ல வாரீங்க. ஆமா சரி சரி அதுதான் கலெக்டிபிள். நீங்க எல்லாம் இப்ப கேக்குறவங்க எல்லாம் யோசிப்பாங்க. இல்ல ஆனா நீங்க செத்ததுக்கு அப்புறம்னு சொல்றீங்க. செத்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தா என்ன உங்களுக்கு? அப்படி இல்லையே, நாம அந்த வாழ்வுக்கு சான்றாவது சிடி தான். சிடிக்கு என்ன ஃபுல் அர்த்தம்னு தெரியுமா? டிஸ்க் தெரியும், என்ன டிஸ்க்னு தெரியல, மறந்துட்டேன். காம்பாக்ட் டிஸ்க். காம்பாக்ட் டிஸ்க். இதுதான் ஃபேக்சுவலா நம்ம நேயர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எல்சிடினா என்னன்னு தெரியுமா? நில்லுங்க வரேன். அது லேயர் ஏதோ அது டிவிக்கு சொல்லுவாங்க தானே, அது தெரியல. டிவினா என்னன்னு தெரியுமா? டெலிவிஷன். ஆமா. எல்சிடினா என்னன்னு தெரியுமா? தெரியலையே. லைட் காம்பாக்ட் டிஸ்க். எப்படி நம்மளை கேட்ட நம்ம நேயர்களும் நம்மள மாதிரி ஸ்மார்ட் ஆயிடுவாங்க. இப்போ 25 எபிசோட் செஞ்சிருக்கேன். எனக்கு இந்த 25 எபிசோட் நான் திருப்பி போய் பாக்குறப்ப எனக்கு உண்மையாலுமே கொஞ்சம் பெருமையாவே இருக்கு. 25 ஆமா பெருமையா இருக்கு. ஏன்னா 25 எபிசோட்ஸ் வந்து நம்ம பேசியிருக்கோம், பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் அந்த 2 எபிசோட தவிர சரி மத்த எபிசோட்ஸ் எல்லாம் நம்ம ரெகுலரா 2 எபிசோட் அந்த போடாத எபிசோட். ஆமா ஆமா நீங்க கேன்சல் அவுட் பண்ணீங்க. அப்ப நீங்க நொட்டிருவீங்களோ? அப்படி நான் ரெடியா தான் இருந்தேன். இல்ல நான் இல்லாம இந்த எபிசோட தனியா உங்களால நடத்திர ஏழுமா? அது நம்ம செய்ய கூடாதுங்கற ஒரு உங்க கோஹோஸ்டுக்கான மரியாதைக்காக நான் செய்யல. அப்படி இல்ல. இது என்னன்னா நான் இல்லாத அன்னைக்கு நீங்க தனியா சொல்லணும். சாரி இன்னைக்கு வந்து கேட்டி கருப்பு வரல, அதனால நான் செய்றேன் தனியா, என்னைய கேளுங்க. அது பேசிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தா தானே நல்லா இருக்கும். நான் தனியா ஒரு நாள் செய்றேன் பாருங்க. கேக்குற அவ்வளவு லிசனர்ஸ் விட்டுட்டு போயிடுவாங்க. எல்லாத்தையும் எடுத்து 40 நிமிஷம் ஏசுவோம். வெக்கங்கட்ட நாயே.
இப்ப அந்த 25 எபிசோட்ஸ்ல நான் சில ஹைலைட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் சரியா. அந்த ஹைலைட்ஸை பத்தி பேசணும், அந்த ஹைலைட்ஸை நம்ம வந்து ரிமெம்பர் பண்ணணுங்கிற ஒரு சின்ன இதுதான். பிளஸ் எப்படின்னா இப்ப புதுசா அதுதான் புதுசா கேக்குற லிசனர்ஸ்க்கு ஃபோர்ப்ளே மாதிரி காது கிட்ட வந்து அப்படிங்கிற என்னத்துக்கு ஃபோர்ப்ளே பண்றோம்னா பேலன்ஸ் இருக்கு 24 போய் கேளு அப்படிங்கிறதுக்கான ஃபோர்ப்ளே. ஃபர்ஸ்ட் நான் ஒரு நீங்க பேலன்ஸ் இருக்கிற 24 போய் கேளும்பீங்க, லிசனர்ஸ் போய் ஓகே கேக்குறேன் ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஆடியோ வந்து நாங்க செகண்ட் எபிசோட்ல நாங்க பண்ண ஒரு இது என்ன பண்ணோம், செகண்ட் எபிசோட்ல பண்ண ஒரு சின்ன கேமோட உங்களோட ரியாக்ஷன் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஆடியோ சரியா. அது ரொம்ப எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த நேரம் நான் அப்படி சிரிச்சேன். அதுக்கு அப்படி அந்த நான் வந்து அந்த குபீர்னு எனக்கு சிரிப்பு தாங்க முடியாம நான் சிரிச்சேன். அதுக்கு காரணம் கேட்டி கருப்பு தான். அந்த நான் வந்து திருப்பி சொல்லிட்டேன் கானா தானா கருப்பு. ஏன்னா இந்த எபிசோட்ல இந்த பாட்காஸ்ட்ல நாங்க முடிஞ்ச அளவு தமிழ்ல ப்ரோமோட் பண்ணுவோம். எப்படி ப்ரோமோட் பண்ணணும் போன் ஸ்டார் போன் ஷாப் எல்லாம் சொல்லுங்க. இல்ல அப்ப போன் ஸ்டார்னா எப்படி அம்மன நடிகர்ங்கற போன் ஷாப்புக்கு நான் என்ன சொல்றேன், என்னது ஏலம் விடுறேன்னு. இல்ல போன் ஷாப்னா அடகு வைக்கிறது இல்லையா, அதுக்கா போனும்பா லெண்டிங் தானே அது. லெண்டிங்லயே லெண்டிங்னா இது வாடகையா, அது ரெண்டிங் கடன். எனிவேஸ் ஃபர்ஸ்ட் ஆடியோ வந்து கேட்டி கருப்போட ஒரு ஹைலைட் தான். அதை ப்ளே பண்ணுங்களேன், கொஞ்சம் வால்யூமை கூட்டிட்டு ப்ளே பண்ணுங்க. உங்க ராவண மகண்டா மாதிரி பண்ணிட வேண்டாம். ராவண மகண்டா கியூட்டா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆடியோ ப்ளே பண்ணுங்க. Black sheep. Black sheep. எல்லாத்தையும் டப்பிங் பண்ணணும். ஸ்டாப் இட். என்ன ஹெட் இஸ் ஸ்பின்னிங். ஏ வசி, you are a pussy. Every robot spinning. Your head is. You got caught da. Where do I shoot? Your moola. Oh, மூளைக்கு கீழே. Sana is your Gilma, but I want that Gilma. So I'm going to shoot your moola. இது வந்து நாங்க எந்திரன் படத்தோட அந்த சீனை வந்து நாங்க தமிழ்ல பேசணுங்கிற டப்பிங் ஆன் ஸ்பாட் நம்ம செஞ்ச நேரம். நீங்க ஆங்கில எபிசோட் தானே செகண்ட் எபிசோட் பண்ணோம். இதுல இப்ப செகண்ட் எபிசோட்ல எல்லாம் என் மனசை எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருக்கும் ஜோக் அடுத்து இவங்க பேசுறதுல அடுத்த ஜோக்க சொல்லுவோம். அதுவும் இது ஸ்பெசிஃபிக்கா நான் பேசி அந்த பாட்காஸ்டா கேட்டோன்னே இதை வெட்டி கிளிப்பா நம்ம டிக்டாக்ல இன்ஸ்டாகிராம்ல போட்டோம் தானே. இப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் நாளைக்கு எழும்புற நேரம் இதுக்கு வந்து ஒரு 5000 வியூஸ் வந்துடும், விளங்குதா, ஒரு 100 ஃபாலோவர்ஸ் வந்துடும் அப்படி. ஏன்னா இது உண்மைக்குமே பேசுற நேரமே எனக்கு ஜோக்கா இருந்துச்சு. கேட்ட என் ஃப்ரெண்ட்ஸுமே அது நல்லா இருந்துச்சு. நாங்க ஏன்னா அதுல நம்ம எல்லாருமே நீங்க கூட யோசிச்சது என்னன்னா, நான் அந்த ஆங்கில தமிழ் இதைத்தான் நான் இங்கிலீஷ்ல மாத்துவேன், அந்த சவுண்டையே நான் அதை செய்வேன்னு நினைக்கல. அதுதான் அந்த ஸ்பான்டேனியஸ்லி ரெண்டு பேரும். அது உங்களுக்கு நான் முக்கியமா நான் உங்களுக்கு ஆஃப்டர் பாட்காஸ்ட் பிஹைண்ட் தி சீன்ஸ் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றது என்னன்னா, டோன்ட் திங்க் டூ மச்னு சொல்லுவேன். சும்மா பேசுங்க, சும்மா யோசிக்க தேவையில்ல அப்படி இல்ல. ஸ்ட்ரக்சர் உங்க பிரெயினுக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம என்னைக்கு ஸ்கிரிப்ட் பண்ணி ஒன்னு செய்ய தொடங்குறோமோ அன்னைக்கு நம்மளோட கிரியேட்டிவிட்டியை வந்து ஒரு கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவோம் நம்ம. அப்படி அதுக்கு இந்த வசியோர புசி அந்த சீன் வந்து நீங்க செஞ்சது, நீங்க ஸ்கிரிப்ட் பண்ணாம அந்த யோசிக்காம அப்படியே டக்குன்னு வந்துச்சு. அந்த ஸ்பாட் தான் நீங்க வந்து பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு என்னுடைய கருத்து. கேட்டி கருப்போட ஒரு காமெடி வந்து அவரோட காமெடி அதுல தான் செம்மையா ஒர்க் அவுட் ஆகும். அதனால அத நான் இந்த ஸ்பெசிபிக் இடத்துல நான் நோட்டீஸ் பண்ணேன். ஆமா, ஏன்னா அது அப்பவே தான் வந்துச்சு. வசினோன்னா டக்குன்னு ரைமிங் புசின்னு தான் வந்துச்சு. அப்ப வசி ஒரு புசி
அடுத்து என்ன சனாவை விரும்புற மூளையா இந்த மூளைக்கு கீழே சுடவா அதெல்லாம் அது அந்த இடத்துல வந்துச்சு. நான் அதை நினைச்சு அப்பா இதெல்லாம் உலகத்தரம். உண்மையாலுமே எக்ஸ்ட்ரீம்லி யூனிக்கான ஒரு காமெடி தான் இது. ஆனா நம்மளை செம்படிச்சுக்கிறோம். நீங்க செஞ்சதுனால நான் உங்களை பாராட்டி சொல்றேன். நீங்க செஞ்ச யூனிக்கான காமெடி தான். ஆனா அந்த யூனிக்கான காமெடிங்கிற ஒத்த காரணத்துக்காக நம்ம சோஷியல் மீடியால வந்து பெருசாயிருவோன்னு ஒரு இதுவுமே இல்லை. ஏதோ கொக்கரோச் பார்ட்டின்னு ஒன்று இருக்கு, அதுக்கு ஒரு அர்த்தமுமே இல்லாத ஒரு கொக்கரோச் பார்ட்டிக்கு அதுக்கு 22 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதான் எது ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு பிரெயின் ராட்டிங்கான ஒரு அன்னெசரியான விஷயமா இருக்கோ அதுதான் சோஷியல் மீடியால ப்ரோமோட் ஆகுது. எது வைரல் ஆகும் எது வைரல் ஆகாதுன்னு அடுத்து வந்து ஒரு அண்டர்வேரை மட்டும் போட்டுக்கிட்டு ஃபுல்லா லைவா ஒரு பாட்காஸ்ட் செய்ய போறேன். செய்யுங்களே. ஏன்னா நான் பால் டப்பா அதுக்கு வர நேயர்கள் அதை யாருன்னு சொல்லவா? ஏய் இங்க பாருடா. அடுத்து செகண்ட் ஆடியோ கேப்பமா. செகண்ட் ஆடியோ வந்து நீங்க அந்த பால் டப்பா பத்தி ஒன்னு பேச வந்தே நீங்க பேச விடுங்க. ஓ சாரி மன்னிக்க. இப்ப இன்னூட்டு முயற்சிகள் பேச்சுகளுக்கும் நீங்க முட்டுக்கட்டையா இருக்கு. இல்ல நீங்க எல்லா ஆடியோக்கும் இப்படி நீங்க இவ்வளவு நேரம் பேசுறவனா 2 hour எபிசோட் ஆயிரும்னு அப்ப ஏன் அத போட்டீங்க? போட்டுக்கோ. இல்ல அந்த இல்ல போட்டுருக்கேன். நான் டக்குன்னு பேசுறேன். இந்த பால் டப்பாங்கிறவரை நான் கேட்டுட்டு அதான் யோசிச்சேன், இவ்வளவு ஒரு ரைமிங்கா பாடுறாரு, குரலும் செம்மையா இருக்கு, ஆட்டம் நெருப்பாட்டம், உடம்பு குறுப்பொடம்பு, எனக்கு ஒன்னும் இல்ல. இந்த ரைமிங்காவும் அவரளவு எழுத வருது இல்ல. கேட்டி கருப்புன்னு பொய்க்கு 2 பேரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறேன். சரி அவங்க 2 பேரும் தான் நல்லா இருக்குங்கிறாங்க. அது இல்லாம நம்ம உடுப்ப கலட்டினா நானே என்னை கண்ணாடியில பார்க்க சில நேரம் பயப்படுவேன். என்ன அம்மனை குண்டியா பாத்துக்கிட்டு இருக்கவா? இல்ல பார்த்து நீங்க செல்ஃப் அஃபர்மேஷன் கொடுக்கணும். எப்படி கண்ணாடி முன்னுக்கு இருந்து நீ ஒரு அசிங்க நாய், நீ வந்து கரடி மாதிரி முடி, நீ அழகா இருக்க, அப்படி நீங்க எங்க பார்த்தாலும் முடியா இருக்கு, காட்டு கரடி, நீ வந்து ஒரு பரிணாம வளர்ச்சியில இன்னும் 2 படி கீழே இருக்கிற, குரங்குக்கு கொஞ்சம் கிட்ட இருக்கிற, சரியா, மூக்கு வந்து மொரட்டுவ வரைக்கும் இருக்கு அப்படின்னு செல்ஃப் அஃபர்மேஷன் கொடுக்கவா? இல்ல நான் செல்ஃப் அஃபர்மேஷன் என்ன சொல்றேன்னா, நீங்க போய் கண்ணாடி முன்னுக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி பல்லு விளக்குவீங்களா அந்த நேரம்? இல்ல, ஆனா நான் ஒண்ணு செய்வேன், அது நீங்க செய்வீங்களோ தெரியாது. காலைல எலும்பி போய் கண்ணாடி முன்னுக்கு நின்னுக்கிட்டு கைய தூக்கி கமுக்கட்ட சொறிகிறது. அது ஒரு மாற ரிலாக்ஸிங்கா இருக்கும். என்ன ஐயா நான் அழுகுறீங்க? அது வந்து இல்ல, காலைல எலும்புனோன்னு நீங்க அந்த நாயெல்லாம் அந்த சேப்பா வைத்தன்னு சொல்லி நாயா இல்ல, அந்த மாதிரி மனிதர்களும் கமுக்கட்டு தலையெல்லாம் சொறிவாங்க தானே. அக்குல சொரிஞ்சிட்டு அதை லைட்டா மோந்து பாப்பேன். வேர்வை நாத்தம் வராட்டி ஆபீஸ்க்கு குளிக்காம போயிருவேன். குளிச்சுட்டு போங்களேன் டெய்லி. ஏன் நாத்தம் அடிக்கடி பிரச்சனை? குளியல்னா என்ன நாத்தம் இல்லாம இருக்கணும். கமுக்கட்டுல அக்குள் ஸ்மெல் பண்ண சுகாதாரம் தரும். அசுத்தம் அகாதாரம் தருமா? ஆமா, அகாதாரம்னு ஒரு வேர்ட் இருக்கா? இல்ல, இதுக்கு தான் பேரு மதகன ஜனகராஜ். இது நம்ம லிசனர்ஸ்க்கு தெரியும். ஐயோ ஐயோ. அதனால தான் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே நமக்கு திறமை இல்லாதனால நான் என்ன செய்ய போறேன், யூடியூப்ல இனி ஃபுல்லா ஜங்கி வீடியோஸ், ஃபுல்லா பூமர் என்ன இல்ல ராம்ராஜ் கோட்டின் ஜட்டிகள் போட்டுக்கிட்டு நடக்க போறேன். அங்கிட்டு நடங்க. ஏன்னா இப்ப அப்படித்தானே இப்ப உள்ளவங்க என்னன்னா தன்னைத்தானே கேவலப்படுத்துறது தான் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகுதுன்னு. இல்ல, ஏன்னா அது இப்ப வந்து ஸ்கில் தேவையில்லை டு பிகம் ஃபேமஸ். அதனால அவங்க வந்து தன்னை டிகிரேட் பண்ணிக்கிறாங்க. லெட் them do it. அது அவங்க பிரச்சனை. மத்தவங்க எல்லார் மாதிரியும் நம்ம பண்ணணும்னு ஒரு அவசியம். நாங்க யாரு? ராசஸ் இன் ரோசா பாட்காஸ்ட். ராவணே மகண்டா. அடுத்த ஆடியோ. அப்போ ஒரு சோஷியல் மெசேஜ். வாவ், ஓகே. அந்த நேரமே மியூசிக் எல்லாம் போட்டு பெரிய this is கேட்டி கருப்பு வந்தா கொஞ்சம் கேட்டி கருப்புக்கு ஃபேன்ஸ் இருக்குறதனால நம்ப முடியல. Go. Hey buddy, what's up buddy? தோட்டத்தில அட்டக்கடி தோல்வி தோல்வியில சட்டப்படி அந்த கோயில்ல தொலைஞ்சு போனா எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கவலையை நாங்கள் மறப்பதற்கு குடிப்பது அரபோத்தல்கள் தகப்பன் தாய் மார்களே உடனே விடியலுக்கு உங்கள் பிள்ளை ரமணி பறிக்க கொழுந்து இருக்கு அழுகாதே. தேவைக்கான வருமானம்
தேயிலையின் சன்மானம் தேவைக்கேற்ற தன்மானம் அதை தீண்ட நினைத்தால் உனக்கு அவமானம் களைப்பை போக்க குடி காட்ட கலையை அறுத்து அடிசாட்ட அடிமை துறந்து வழி காட்ட அனைத்து இளைஞரும் படிப்பாட்ட ஏய்படி வச்சபடி தோட்டத்தில் அட்டக்கடி தொலைவில் நெருக்கடி தொலைவில் சட்டப்படி தொழிலுக்கு இளவரி செய்ய ராபரி எப்படி யோ கேட்டி கருப்பு உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு அப்படிதான் அந்த என்ன தெரியுமா சொல்லுவாங்க பப்பாசி மரத்துல ஏத்துற கதைன்னு அப்படி உங்களுக்கு கருத்தை ஏத்தி அந்த புட்டுக்கிட்டு கீழே விழுகிறதுக்கு இல்ல அப்படின்னு இல்ல உண்மையாலுமே அந்த நேரம் அது ரொம்ப ஒரு டிஃபரெண்ட் ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் தட் அதனால தான் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஐயோ எனக்கு வந்துருமா உங்க காஃப் நான் ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னா நான் உங்களை ஒரு ஃபனியா அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு திடீர்னு இப்படி ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல சோஷியல் மெசேஜ்ல அது ரேப் அது ரப்புன்னு என்னால ஏத்துக்க முடியல அப்ப செய்திகள் வாசிப்பது அப்படிதான் கருப்பா ஹேய் படி பச்சப்படி என்பவர் ஹெட்டனை வசிப்பிடமாகவும் கொழும்பு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பால் டப்பா கேட்டீங்க இப்ப கேட்டி கருப்பு கேட்டீங்க அப்படி கேட்டி கருப்பு 2 சாங் செஞ்சிருக்காரு ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் கேட்டவங்களுக்கு தெரியும் அடுத்து நம்ம இன்னொரு ஆடியோவும் கேட்கலாம் லைஃப் இப்படி அன்ஃபேரா இருக்குங்கிறதான் நமக்கு ஒரு லைஃப்ல ஏதாவது ஒரு கட்டம் ரொம்ப அந்த வேர்ஸ்டா எஸ்பெஷலி லூசிங் அ பேரண்ட் நான் அந்த கேட்டகரியில போடுவேன் ரொம்ப அந்த ஒரு இமோஷனலா அந்த ஒரு டார்க்கா அப்படியெல்லாம் இருக்கிறப்ப நம்ம மைண்ட்ல போற மெயின் விஷயம் என்னன்னா லைஃப் இஸ் நாட் ஃபேர் எனக்கு வந்து ஏன் மற்றவங்களுக்கு எல்லாம் நல்லா நடக்குது எனக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படித்தானே நமக்கு தோணும். ஐ மீன் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்ததுனால தான் எனக்கு ஓகே லைஃப் இஸ் நெவர் சப்போஸ் டு பி ஃபேர்னு எனக்கு விளங்கிடுச்சு. அதான் நம்ம வந்து ஜோக்கு மட்டும் இல்ல நம்ம வந்து ஒரு சீரியஸான விஷயமும் பேசியிருக்கோங்கிறதுக்கான ஆடியோ அது நேயர்கள் விளங்கிக்குவாங்க தானே. நீங்க ஏன் அதை போட்டீங்க மெயினா? இல்ல சமரைஸ் பண்றதுக்கு நம்ம இவ்வளவு நாள் பண்ண சில ஹைலைட்ஸ் காட்டணும். நான் நினைச்சேன் அந்த ஹைலைட்ஸ்ல நீங்க ரசிச்சது எதுன்னு சொல்லுறீங்க. ரசிச்சதுன்னு இல்ல, நான் வந்து முக்கியமா நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் கவர் பண்ணியிருக்கோங்கிறத எனக்கு வந்து 3 டிஃபரெண்ட் ஆடியோஸ்ல எடுக்க முடியல, அவ்வளோ இருக்கு. அப்படி அதுல எனக்கு இது ஒரு முக்கியமா நான் பாக்குறேன். ஏன்னா இந்த செக்மெண்ட் செய்யறப்ப நான் ரொம்ப இமோஷனலான, இந்த வாய்ஸை கேட்டாலே தெரியும் நிறைய வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னா. அது எனக்கு இப்ப கேட்கிற நேரமா அது எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ஒருத்தவங்க அழுதா எனக்கு தன்னை மறந்து எனக்கு கண்ணீர் வந்துடும். அது என்னோட ஒரு டிஃபால்ட் ஒரு பிரச்சனை, ஃபேக்டரி டிஃபால்ட். ஏன்னா இப்ப ஒருத்தவங்க நான் அழுதோ அந்த கவலையா பேசுனா எனக்கு என்ன அறியாமே அது கண்ணீர் வந்துடும். சிலவங்க எல்லாம் அந்த பெருசா கணக்கெடுக்காம இருப்பாங்க, அது எனக்கு ஏதோ தெரியல நானும் அழுதுருவேன். அப்ப அந்த இப்ப கேக்குற நேரமே அது கொஞ்சம் எமோஷனலா தான் இருந்துச்சு. அடுத்து எங்கட தலைவர் பின்னுக்கு அருவண்ண பூவே இல்ல அந்த நம்ம வந்து ஒவ்வொரு எபிசோட்லயுமே வித்தியாசமா ஏதாவது கொண்டு வரணும்னு ட்ரை பண்றோம்ல, அதுல ஒரு எஃபோர்ட்டா தான் நான் இதை பாக்கேன். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஓப்பன் அப் ஆகி வல்னரபிளா நம்ம நேயர்களோட கனெக்ட் பண்றதுங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமா நான் பார்த்தேன். அதுல இது ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட். நீங்களும் ஓப்பன் அப் பண்ணீங்க அந்த எபிசோட்ல, பட் நான் அது அழுததுனால அதை ஹைலைட்டா நான் அதை போட்டேன். அழுக அந்த இமோஷனல் ஆயிட்டேன். ஆமா, நல்ல இமோஷனல் ஆயிட்டேன். ஆமா, இதை தவிர்த்து நீங்க ஏதாவது நீங்க வேற ஏதாவது ஹைலைட்ஸ்னு வச்சிருக்கீங்க? எனக்கு வந்து ஹைலைட்ஸ்னு பெருசா ஒன்றும் இருக்காது. எனக்கு வந்து இந்த ஒருவர் பேசுறதே இன்னொரு ஹைலைட் தான். ஏன்னா நீங்க ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து இதை செய்வோன்னு என்னைய வந்து நீங்க வற்புறுத்தி இருக்காட்டி நான் இன்ன வரைக்குமே என்ன இவங்க எல்லாம் பாட்காஸ்ட் செய்யறாங்க, எனக்கெல்லாம் இதை விட பேசலும், இதை விட நான்லாம் ஜோக் பண்ணுவேன், இவன் பாரு இப்படி நடி, இவெல்லாம் நான்லாம் அப்பவே அதை பண்ணிட்டேன்னு வாயில குசு விட்டுக்கிட்டு இருப்பேன். அது வந்து இப்ப மாறிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். வாயு போய் அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா அதனால ஹைலைட்டுங்கிறது என்னன்னா எனக்கு இன்னமுமே இது ஒரு அது சரியல்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து இந்த பாட்காஸ்ட்ல நான் அப்படி ஒரு பாட்காஸ்ட் செய்யறேன், இந்த மைக்ல பேசுறேன், இது வந்து ஒரு ஆடியோ ஃபார்மா அப்லோட் ஆகுதுங்கிறதே எனக்கு சரியலா தான் இருக்கு. இன்னமுமே எனக்கு அதை ஏத்துக்க முடியல. நமக்கே தெரியாம வெர்ஜீனியால இருந்து யாரோ கேக்குறாங்க, ஒன்டாரியோல இருந்து யாரோ கேக்குறாங்க, ரெகுலர் லிசனர்ஸ் எத்தனை பேர் கேக்குறாங்க வெளிநாடுகள்ல இருந்து, யாருனே நமக்கு தெரியாதவங்க.
அதெல்லாம் உண்மையானமே கசகஸ்தான்ல இருந்து ஒருத்தன் கேட்டுக்கிட்டான் என்னைக்கு இந்த மைக்கு வெட்டிக்குமோ தெரியாது. அந்த மைக் வெடிச்ச அந்த வடிவேல் ஒரு படத்துல எங்கலன்னா படத்துல ஏன்னு இருப்பாங்க அந்த மாதிரிதான். அப்ப அதனால ஹைலைட்னா எனக்கு வந்து இந்த பாட்காஸ்ட் செய்யறதே ஒரு ஹைலைட் தான். இதனை தாண்டி பெருசா எனக்கு ஒன்றும் செய்யல. ஆனா இன்னொரு ஹைலைட் இனி வரப்போறது என்னன்னா, வெகு விரைவில், அது எப்பன்னு எனக்கு சரியா தெரியல, வெகு விரைவில் நாங்க வந்து இதை அப்படியே வீடியோவா பண்ண போறோம். ஆமா, நல்லா இருக்கு இல்ல இதெல்லாம் எவனாவது பார்ப்பான் அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. வீடியோவா பண்ணுவோம். யாருமே பார்க்காட்டியும் நாளைக்கு நானே ஒரு கிளண்ட வயசுல ஓகே இதெல்லாம் ஒரு ஆர்வ கோளாறுல செஞ்சிருக்கிறேன், அப்பவே பொத்திக்கிட்டு 2 வேலையை செஞ்சு சல்லிய தேடி சம்பாதிக்காம இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி இருக்கிறேன்னு நானே அது ஒரு ரீகலெக்ஷனா பார்க்கலாங்கிறதுக்காக சரி ஒரு வீடியோ செய்யற ஒரு ஆசை இருக்கு. இல்ல ஆனா வீடியோ பாட்காஸ்ட் செஞ்சா ஆடியோல கேக்குற ஸ்பாட்டிஃபைல கேக்குறவங்களுக்கு யாருக்குமே பாதிக்காது. நீங்க ஆஸ் யூஷுவல் கேட்டுக்கிட்டே போலாம். ஆமா, ஆனா அதுல வந்து அந்த ஸ்பாட்டிஃபைல வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணலாம். ஆமாமா, வீடியோ அப்லோட் பண்ணலாம். வீடியோவை பாக்குறவங்க வேணும்னா ஸ்கிரீன் ஆன் பண்ணா உங்களுக்கு வீடியோல பாத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி அப்புறம் யூடியூப்ல பார்க்கலாம். யூடியூப்ல வந்து நீங்க பார்க்கலாம். நீ குழல் எல்லாம் இப்ப நாங்க சீமான் மாதிரி எல்லாம் தமிழ்ல தான் பேசுறோம். நீ குழல் பாருங்க. தமிழ்ங்கிற வார்த்தையை மறுபடியும் சொல்லுங்க. தமிழ். சீமான் கிழிப்பாரு. தமிழ் என்றால் நான் ஒரு தெமலண்டா. அப்படி அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிருமா? சந்தோஷம். அதாவது இந்த உலகம் வந்து ஆண் ஆதிக்கத்துக்கு கீழவே இருந்த மாதிரி ஒரு உலகம் தானே. அது நீங்க அது என்ன ஆண் ஆதிக்கம்னா? ஆண் ஆதிக்கம்னா பேட்ரியார்க்கிக்கல் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு தமிழே விளங்கலன்னு கேக்குறேன், அது இங்கிலீஷ்ல சொல்றீங்க. அதத்தான் எக்ஸ்பிளைன் பண்ற போறேன். அப்படின்னா ஆண்களுக்காக உருவாக்கப்பட்ட உலகம் இது. இந்த சிஸ்டம்ல இருந்து எல்லாமே ஆண்களுக்காக உருவாக்கப்பட்டது. அதுல பெண்கள் வந்து ஆரம்பத்துல ஒரு ஆப்ஜெக்டா தான் இருந்தாங்க. ஆரம்பத்துல அப்பவுட் ஆப்ஜெக்டா இருப்பாங்க. அதை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க டு ஹஸ்பண்ட். அப்புறம் ஹஸ்பண்டோட ஆப்ஜெக்ட் ஆயிருவாங்க. ஆப்ஜெக்ட்னா என்ன? ஒரு பொருள். ஒரு பொருள், ஒரு உயிரில் ஒரு ஆடு மாடு மாதிரி தான் பொம்பளைகளையும் அந்த ஆடு மாடெல்லாம் உயிரினம் தானே, பொருள் இல்லையே. அதான் லைஃப் ஸ்டாக்ங்கிறது ஆப்ஜெக்ட் தானே. ஒரு கூட்டமா ஒரு லைஃப் ஸ்டாக்னா ஒரு ஆடு மாடுனா உயிரினம்னாலுமே ஆடு மாடு வந்து நீங்க வந்து ட்ரேட் பண்ணுவீங்கல்ல, விப்பீங்கல்ல ஒரு சந்தையில, அந்த மாதிரி. அதுதான் அந்த கல்யாணங்கள்ல நிறைய தந்தை வந்து மகள் மாற தாரவாத்து கொடுக்கறது. ஆமா, தாரவாத்து கொடுக்கறது எல்லாமே இருக்கிறதுக்கான ஒரு காரணம் அதனாலதான். இந்த ஆணாதிக்கமான அந்த சொசைட்டில நிறையவே இந்த இதுல நம்ம பழகிட்டோம். உண்மை என்னன்னா ஆம்பலடா இந்த ஆணாதிக்கமான அந்த ஒரு திங்கிங் வந்து நம்ம எல்லாருமே பழகிட்டோம். சரியா? அது வந்து இப்ப மாறுதா மாறலையாங்கிற அந்த பொலிட்டிக்கல் இதுக்கே நான் போகல. ஆமா, சரி. இப்ப வந்து நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த ஆணாதிக்கமான ஆணாதிக்கமான சொசைட்டில இருக்க நம்ம ஒரு கண்ணாடி உனது பிம்பம்பிலும் தாத்தடி இது தானும் சொந்தம் அவர் பேர் சொன்ன தட்டே உதித் பல உலக அழகிக கோடை குடை உன் பாதம் கழுவலாம் பாடை பாட அடிக்குதா. ஐயோ கடவுளே. எனிவேஸ், ஃபீமேல் திங்கிங் வந்து நம்ம என்னைக்குமே இந்த சொசைட்டியில் வந்தது இல்லைங்கிறனால அது ரொம்ப வியர்டாக இருக்கும், புதுசாக இருக்கும். அது ஒரு சின்ன ஒரு கற்பனை. அப்படி ஒரு பெண்கள் ஆதிக்கமான ஒரு சொசைட்டில நம்ம இருந்திருந்தா எப்படி இருக்குங்கிற ஒரு சின்ன கற்பனை. அப்படி இப்ப ஏன்னா அது ஏன் நம்ம பேசுறோம்னா அதை நீங்க சொல்லல. அது சொல்லணுமான்னு எனக்கு நான் தெரியல. அதான் லேடிஸ் ஃபர்ஸ்ட்ங்கிற ஒரு படம் வந்துச்சு, இந்த சாஷா போரன் நடிச்ச ஆங்கில படம். ஆமா, ஆங்கில படம். அவர் என்னன்னா அந்த டிக்டேட்டர், அதுக்கப்புறம் 2-3 படம் நடிச்சிருக்கிறாரு. எனக்கு அவரை சரியான மாதிரி பிடிக்கும். அலிஜின்னு அவர் ஒரு ஷோ பண்ணாரு, அதுல இருந்தா அவர் மிகப்பெரிய ஃபேன். அப்ப அவர் வந்து ஒரு நகைச்சுவை, ஆமா, ஒரு கமெடியன். அவர் என்ன செய்வாருன்னா, இந்த யாருமே பேச பயப்படுற டாபிக் இருக்குல்ல, இப்ப எல்லாமே ஐயோ இது எப்படி, இது ரைட் விங்கா லெஃப்ட் விங்கா, அவர் வந்து இந்த அலிஜியிலேயே இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் அந்த மேற்கத்தைய நாடுகள் எல்லாம் முஸ்லீம்ங்கிறது தான் அவங்க அரசியல். இந்த முஸ்லீம் ஒரு தீவிரவாதின்னு பாக்குற வரைக்கும் அந்த பயத்தை வச்சுதான் இவங்க அரசியலே நடக்குதுங்கிறத அவ்வளவு எளிமையா ஒரு ஜோக்கா சொல்லி இருப்பாரு. ஒரு கசகஸ்தான், அந்த ஆப்கானிஸ்தான்ல அலிஜியா டிக்டேட்டரா சொல்றீங்க? இல்ல, டிக்டேட்டராவும் இருக்கட்டும், அவர் அலிஜிலையுமே அந்த ஒரு ரிப்போர்ட்டரா வர சாஷா போரன் அந்த அதுக்கு அவர் என்னன்னா ஜோக்கா எல்லாருமே பேச தயங்குற, பேசக்கூடாத சில முட்டாள்தனமான எண்ணங்களையும்
அவர் ஜோக்குல ரொம்ப எளிமையா கடத்துவார் கருத்தா. ஆமாமா சரியா? அந்த டிக்டேட்டர்லயும் பாருங்க, ஒரு அமெரிக்காங்கிறது இந்த ஒரு நாடுனா இவங்க இப்படி எல்லாம் செய்யறாங்க அப்படிங்கறது எவ்வளவு ஒரு நகைச்சுவையா சொல்லி இருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த லேடிஸ் ஃபெஸ்ட்ல அவர் என்ன சொல்றாருன்னா, அதை ஒரு சர்ஃபஸ் லெவல்ல ஒரு தரக்க பாக்குற நேரம் நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, அவன் ஒரு ஆம்பளை, அந்த ஆம்பளடா, அந்த கெத்துடா, அந்த மாதிரி தான் இருக்கிறான். இது என்னடா இவன் பொம்பளையில இப்படி கேவலமா பேசுறான். ஆனா அது அழகா அடுத்தடுத்த சீன்கள்ல கொண்டு போவார் தானே. இந்த உலகம் அப்படியே ஒரு பெண் உலகமா மாறுனா, அதாவது பெண்கள் தான் போர் செஞ்சு இந்த உலகத்தை உருவாக்குனாங்க. இந்த ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸா இருக்கட்டும், இந்த ப்ரொபகேண்டாஸா இருக்கட்டும், இந்த கொள்கைகள், அந்த கால் மார்க்ஸ் அந்த மாதிரி கொள்கைகளா அதெல்லாம் ஒரு பெண் மூலியமா வந்திருந்தா அவங்க ஆதிக்கம் செலுத்தினா இந்த நாட்டுல எப்படி இருக்கும்னு அதை அந்த படத்துல காட்டியிருப்பாங்க. லேடிஸ் ஃபெஸ்ட்ங்கிற வந்து ஆமா, அந்த அது ஒரு பேரலல் யூனிவர்ஸ் மாதிரி. இது ஒரு இது என்ன சொல்றது, ஒரு கற்பனை படம் தான். அதுல சில விஷயங்கள் நோட் பண்ணக்கூடிய சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன். எப்படி ஒரு பெண்ணாதிக்கமான சொசைட்டி வந்துச்சுன்னு. பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே ஃபீமேலா தான் இருப்பாங்க. வாருக்கு போன அந்த நம்ம மன்னர்கள்னு நம்ம வந்து பெருமையா பாக்குற எல்லாருமே குவீன்ஸா தான் இருப்பாங்க. குவீன் தான் பெரிய எல்லாருமே ஆட்சி செய்வாங்க. அது மட்டும் இல்லாம கம்பெனிஸோட சிஇஓ, மோஸ்ட் மணி ஏர்ன்ட் பில்லியனர்ஸ் எல்லாருமே பெண்களா தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு அதுதான் ஒரு கட்டுப்பாடு. அந்த ஒரு சிஸ்டத்துக்கு கீழே அந்த உலகம் எப்படி இருக்குங்கிற ஒரு கற்பனை தான் அந்த படம். இல்ல அதுதான் அப்பதான் எனக்கு தோணுச்சு என்னன்னா, இந்த உலகத்துல நாங்க எஃபர்ட்லெஸ்லி ஒரு எஃபர்ட்டே போடாம இந்த ஆண்களுக்கான ஒரு உலகமா இது மாறி இருக்கிறனால சில விஷயங்கள் நம்மளை அறியாமையே அது ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பார்ப்போம். இப்போ ஒரு படங்களா இருக்கட்டும், ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கட்டும், ஒரு ஸ்போர்ட்ஸ்னே வச்சுக்கோமே, இந்த ஃபுட்பால், ரெஸ்லிங், அது எல்லாமே இப்போ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஈக்குவாலிட்டிங்கிற ஒரு பேர்ல நம்ம பெண்கள் ஒலிம்பிக்ஸ்லயா இருக்கட்டும், கிரிக்கெட்லயா இருக்கட்டும், சாக்கர்லயா இருக்கட்டும், UFC எல்லாத்துலயுமே செய்யறாங்க. ஆனா இது ஒரு மெயின் பொழுதுபோக்கு ரீசன் வந்து ஒரு ஆண்களால உருவாக்கப்பட்ட, ஆண்களை வந்து பொழுதுபோக்குறதுக்கான ஒரு விஷயம் தான் ஸ்போர்ட்ஸ். இந்த ஒரு பொலிட்டிக்ஸா இருக்கட்டும், இந்த ஒரு கவர்மெண்டா இருக்கட்டும், எல்லாமே ஆண்கள் தன்னூட்டு இனத்தை அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகணும்னு நினைச்ச ஒரு ஆண் பார்வையில உருவாக்கப்பட்ட உலகமா தானே இது இருக்கு. அப்ப அதுல தான் நம்ம நிறைய நான் யோசிச்சேன். எஃபர்ட்லெஸ்லி இந்த ஒரு படமா இருக்கட்டும் பாருங்களேன், என்னைக்குமே ஒரு மேல் சென்ட்ரிக் ஃபிலிம் தான் ஹாலிவுட்லயும் சரி உலகத்துல எங்க எடுத்தாலுமே வெத்துது. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு ஆணுங்கிறவன் தான் நம்மளூட்டு வரலாறு படி சாக்ரிஃபைஸ் கூட செஞ்சிருக்கிறாங்க, இனோவேஷன்ஸ் கூட செஞ்சு இந்த உலகத்துக்கான அதிக பங்களிப்பு இந்த ஆண் மூலியமா தான் போயிருக்கு. நான் பெண்கள் செய்யலன்னு சொல்லல, இல்ல பெண்கள் செஞ்ச நிறைய விஷயங்கள் பறிக்கப்பட்டிருக்குன்னு அந்த உண்மையை சொல்லிடுறேன். அந்த மாதிரி அப்ப இவர் வந்து இது அப்படியே மாறி இப்ப நாங்க ரோட்ல போற நேரம் ஒரு பொம்பளை நம்மளை மொலஸ் பண்ணுனா, இப்ப நம்ம ஆம்பளையா இருக்கிறனால அந்த எஃபர்ட்லெஸ்லி ஒரு பொம்பளைய நம்ம ஒரு செக்ஷுவலா பார்க்க நம்ம கண்ணு போயிருது இல்ல. இதையே இந்த உலகம் அப்படியே மாறி பெண்கள் எல்லாம் நம்மளை எப்ப பார்த்தாலும் ஒரு செக்ஷுவலா பார்த்து தடவிக்கிட்டு அந்த எங்க போனாலும் நம்மளுக்கு ஒரு செக்ஸ் அப்பியரன்ஸ், செக்ஸ் சிம்பிளா நம்மளை பார்த்தா எப்படி இருக்குங்கிற மாதிரிலாம் காட்டுனது வந்து நகைச்சுவையின் தாண்டி எவ்வளவு அத ஒரு தத்ரூபமா நம்மளுக்கு கடத்தினாரு. இல்ல அதுக்கு உதாரணத்தை சொல்லிடுறேன். இந்த படத்திலேயே நான் உதாரணத்தை சொல்லிடுறேன். நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம்னா, பியர் அட்வர்டைஸ்மெண்ட்ல பிகினியை போட்டுட்டு கேர்ள்ஸ், யங் கேர்ள்ஸ் வந்து இப்படி பியர் போத்தெல்லாம் இப்படி வச்சிருப்பாங்க. அதுதான் பியர் விற்கிறதுக்கான பியர் அட்வர்டைஸ்மெண்ட். ஆமா, அந்த பெண்கள் உலகத்துல கற்பனையில போய் பார்த்தா ஆண்கள் உடுப்பு போடாம அவங்களோட ஆண் உறுப்பை மறைச்சுக்கிட்டு ஒரு லேப்டாப்பை வச்சிருப்பாங்க. அதுதான் லேப்டாப் ஆட். அதுதான் ஒரு உதாரணம். நம்ம அந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க. அது நீங்க அப்பவே தான் பொங்கிட்டீங்களே, ஆஜா ஆஜா ஆஜா. அதுல எதுக்கு அந்த ரெண்டு பொம்பளை புள்ளைங்க கட்ட ஷார்ட்ஸ போட்டுக்கிட்டு கார கழுவிட்டு? ஆமா ஆமா ஆமா, ரஜினி கமல் படம் என்னது அனௌன்ஸ்மெண்ட்லயே பாருங்க, லேடிஸ் கட்ட ஷார்ட்ஸ போட்டுக்கிட்டு கார கழுவிட்டு, அந்த மூஞ்சி தொடக்கிற ஒரு டவல் மாதிரி ஒரு சின்ன ஒரு துணியை வச்சு அந்த ஷார்ட்ஸ செஞ்சிருக்காங்க. அந்த ஒத்த துணி போது எல்லாருக்கும் ஷார்ட்ஸ் தைக்க எல்லாம் எடுத்து பாதி இடங்கள்ல ஃபெல் பென்னால வரைஞ்சுக்கிட்டாங்க துணி பத்தல. ஆமா ஆமா, இல்ல அதெல்லாம் பாக்குறப்ப தான் எனக்கு நல்லா இருந்துச்சு பார்க்க. உங்களுக்கு நல்லா இருக்கும், நான் அதையும் சொல்ல மாட்டேன். அது என்னன்னா ஒரு மார்க்கெட்டபிளாவே ஆகிருச்சு விமெனை ஆப்ஜெக்டிஃபை பண்றது. அது நம்ம பழகிட்டோம். அது ஃபிளிப் சைட் போய் பாத்தீங்கன்னா ஆண்கள் அப்படி நம்ம ஒரு இடத்துலயுமே பாக்குறது இல்லையே.
இல்லையே இப்பதான் டிக்டாக்ல நிறைய பேர் இருக்கிறாங்களே, கிளிசரின்ல கண்ணில் போட்டுக்கிட்டு பின்னுக்கு அவங்க ஓன் வாய்ஸ்ல பேசுவாங்களே, நீ என்ன பிரிஞ்சிட்டேன்னு நினைச்ச, ஆனாலும் நீ விட்டுட்டு சென்ற என் காதல் உன் காதலை விட பெரிய காதல். இல்ல நான் சொல்றது அவங்க எல்லாம் அப்படி பீட்டா மேல்ஸா மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அந்த கேர்ள்ஸ் என் மட்டல வட்டல வச்சுக்கவா பவள மல்லிய வச்சுக்கவான்னு தாவணி கட்டி இருப்பாங்க. இடுப்பு ஏன் 2 கிலோமீட்டருக்கு தெரியுது அந்த தொப்புல எல்லாம் சேர்த்து. அவங்களும் ஆப்ஜெக்டிஃபையா பண்ணுனா வியூஸ் கிடைக்குதுன்னு தான் ஆடுறாங்க. அதான் நான் சொல்ல வரேன், அது ஒரு ஆப்ஜெக்டிஃபை ஆகிருச்சுங்கிறேன். அது ஃபிளிப் சைடா இருந்துச்சுன்னா ஆண்கள் தான் அந்த மாதிரி அரைகுறையோ ஆடைய போட்டுட்டு டான்ஸ் ஆடுவாங்க. இன்னொன்னு நீங்க சொன்ன பொழுதுபோக்குலயே வாரனே, படங்கள் எல்லாம் பெண்களை பத்தி தான் பேசும், சரியா? இன்னொன்னு பெண்கள் உலகத்துல ஸ்போர்ட்ஸ்ங்கிற ஒரு விஷயமே இருக்காது. ஸ்போர்ட்ஸே இருக்காதா? அப்போ ஒரு பெண்ணுக்கான பொழுதுபோக்கு என்னதான் இருக்கும்? பொறணி பேசுறது, டான்ஸ், மியூசிக், அந்த மாதிரி ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா இருக்கும். அதுகள் தான் பெருசா இருக்கும். ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அந்த ஒரு கணக்கெடுக்கப்படாத ஒரு விஷயமா இருக்கும் பெண்கள் உலகத்துல. முக்கியமான ஒரு விஷயம் நான் ஒண்ணு சொல்லவா? குக்கிங் ஷோ ஹிட் ஆகுமா பெண்கள் உலகத்துல? இல்ல, ஆண்கள் தானே சமைப்பாங்க. அப்ப அத பார்க்க மாட்டீங்களா? இல்ல நாங்க ஏன் பார்க்க, ஆண்கள் தானே சமைக்க போறாங்க, நாங்க ஏன் அதை பார்க்க? பெண்கள் உலகத்துல அப்படித்தானே. நாங்க வீட்டுக்கு வேலை முடிச்சிட்டு பேக வீசிட்டு உட்காந்துக்கிட்டு எங்க டீ போட்டுதா அப்படின்னு ஹஸ்பண்ட் கேட்க வேண்டியது. அப்ப அதுல எங்க அப்ப அது நாங்க செஞ்சதே தானே. அதுதான் ஆணாதிக்கமோ பெண்ணாதிக்கமோ எது சரி எது தப்புன்னு சொல்ல வரலன்னா இங்க ஆதிக்கமே அதுக்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவ நம்ம எடுத்து வைக்கிறோம் இங்க, அவ்வளவுதான். எவ்வளவு வித்தியாசமா இருக்கும். நம்ம அதை பழகிட்டோம். அம்மா மாறினாலே சமைக்கணும், பாசமா இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். பிளிப் சைட்ல அப்பா மாதிரி தான் அம்மா அந்த ஒரு இமோஷனலா டிட்டாச்சா இருப்பாங்க. முக்கியமான சில விஷயங்கள் நான் அதுல நோட் பண்ண ஒரு ஃபேக்சுவலான விஷயங்கள், இப்ப தேவைப்படுற விஷயங்கள் எங்களுக்கு எத்தனை பெண்களுக்கு கிடைக்குது இல்லையோ அதையும் கவர் பண்ணி. என்ன அது? மெடிக்கல் விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. அதாவது இப்போ எங்களுக்கு ஒரு ஃபீமேல் ஒரு வயிற்று வலிக்குதுன்னா, இனி உனக்கு மாதவிடாயினால பீரியட்ஸ்னால தான் வயிற்று வலிக்குதுன்னு டாக்டர் அது ஒரு கழிச்சு விட்டுருவாங்க, கணக்கெடுக்க மாட்டாங்க. அந்த வழியிலே கஷ்டப்பட்டு கடைசியில போய் பார்த்தா அவங்களுக்கு யூட்டரஸ்ல ஏதாவது கட்டி இருக்கும். அது ஆரம்பத்திலே அந்த புள்ள வலிக்குதுங்கிறப்பே ஒரு டெஸ்ட் எடுத்து பாத்துற மாட்டாங்க. அது ஒரு கணக்கெடுக்காமலே இருக்குது. எனிவேஸ் இந்த உலகம் சயின்டிபிக்கலி ஹெல்த்ல முன்னேறிக்கிட்டு தானே போகுது. இல்லையே, அது இப்பதானே நடக்குது. நான் சொல்றேன், ஆண்களுக்கு அந்த மாதிரி ஒண்ணுனா எப்பவோ அதுக்கான வழிமுறைகள் எப்பவோ செய்யப்பட்டிருக்கு. பெண்களுக்கான அந்த எண்டோமெட்ரியோசிஸுக்கான இது செய்யப்படல. அவங்களுக்கான அந்த ஒரு பிரெக்னன்சியே அது வலி தானே தாங்கிக்க, பண்ண வழி இல்ல அப்படிம்பாங்க. ஆனா ஒரு பெண்ணாதிக்கமான உலகத்துல ஒரு இல்ல பெண்கள் தான் பெத்துக்குவாங்க. ஆனா அந்த சைல்ட் பர்த் எவ்வளவுக்கு எவ்வளவு பாதுகாப்பா பெண்களுக்கு இலகுவா செய்யலுமோ அதை தான் அது எப்படி இப்பயும் அது தானே நடக்குது. இல்லையே, இப்ப இவ்வளோ பெரிய ஒரு கை விட பெரிய இன்ஜெக்ஷனை கொண்டு போய் முதுகுல குத்துவாங்க. அதுதான் பெயின் நமிங்கான இன்ஜெக்ஷன். அந்த இன்ஜெக்ஷனே அவ்வளவு வலிக்கும். ஆனா அந்த இன்ஜெக்ஷனை தாண்டி வழிதான் ஒரு குழந்தை பிறக்கிற நேரம் ஒரு அம்மாமாருக்கு வார வழி. அந்த டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருக்கு. அதாவது போனுக்குள்ள உள்ள கேன்சரை லேசர் போய் அழிக்குது. ஆனா ஒரு கதிர் போய் அழிக்குது. கதிரவன் போய் அழிக்கிறாரு. ஆனா ஒரு பெண் ஒரு சைல்ட் பர்த்துக்கு இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் போய் செய்யணும். சைல்ட் பர்த்ல சில கண்ட்ரீஸ்ல ஃபெசிலிட்டிஸ் ஒழுங்கா இல்லாதனால ஆட்கள் இறந்து கூட போறாங்க. அந்த அளவுக்கு இருக்க கூடாதுங்கறேன். ஆண்களுக்கும் இந்த மூலம் வந்தா கஷ்டப்படுவாங்க. சரியா? ஆமா, சும்மா மூலத்துக்கு நீங்க சைல்ட் பர்த்தோட கம்பேர் பண்றீங்களா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான. ஆமா, எப்படி உங்களுக்கு உடம்பு சரியில்லாத நேரம் உங்களுக்கு கேன்சர் வந்த மாதிரி நீங்க போய் நின்னு டாக்டர் டே உனக்கு ஒண்ணுமே இல்ல காஃப் சிரப்ப குடி போன்னு விரட்டிட்டாரு. அது இருக்காது. இன்னொன்னு ஒரு பெண் அதிகமான உலகத்துல பெண்களுக்கு மாதவிடாய் நேரம் டைம் ஆஃப் கொடுக்கறது அதெல்லாம் இருக்கும் ஒரு பெண் ஆதிக்கம் உலகத்துல. அது இப்ப இல்ல. இன்னொன்னு கான்ட்ரசெப்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரியுமா? அந்த என்ன பிரெக்னன்ட் ஆகக்கூடாது, பிரெக்னன்ட் ஆகாம கருத்தரிக்காம இருக்கிறதுக்கான குடிக்கிற மருந்துகள் எல்லாமே பெண்களுக்கு தானே இருக்கு. ஏன் ஆண்களுக்கு தான் ஆணுரை இருக்கு? ஆணுரை தானே இருக்கு. ஆண்கள் மருந்து இல்லையே. ஏன் பெத்தி போட அவங்க தான் பிளாஸ்டிக் போடுறாங்களே.
பிளாஸ்டிக் இல்லாம ஆண்களுக்கான மருந்து வந்திருக்கும்னு சொல்றேன். ஒரு பெண்ணாதிக்கமான உலகமாக இருந்தால் போல பொசிங்கிரும். வேற என்ன நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க பெண்ணாதிக்கமான உலகத்துல? இல்ல, எனக்கு வந்து உண்மைக்குமே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அடிப்படையில உளவியலா பயாலஜிக்கலி டிஃபரன்ஸ் இருக்கிறனால இந்த ஈக்குவாலிட்டிங்கிறது இந்த உலகத்துல வரவே வராது. அது என்னைக்குமே ஒரு பக்கம்தான் அது டாமினண்டா இருக்கும். அது ஆணுக்கு இருக்கிற வரைக்கும் ஆணுக்கு, இந்த உலகம் மாறினா பெண்ணுக்கு. ஏன்னா அது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். இந்த உலகத்துல வந்து இந்த ஈக்குவாலிட்டின்னு ஒன்று வராது. ஏன்னா பயாலஜிக்கலி ஒரு ஆணும் பெண்ணும் அவங்க ஹோமோன் ஃப்ளக்சுவேஷனாக இருக்கட்டும், அவங்க இந்த உலகத்தை பார்க்குற விதமாக இருக்கட்டும், அவங்களோட எண்ணங்களாக இருக்கட்டும், எல்லாமே அடிப்படையில் நாங்கள் படைக்கப்பட்டதே இயற்கைக்கு வித்தியாசமா தான். அப்ப அதனால ஈக்குவாலிட்டின்னு ஒண்ணு எந்த கட்டத்துலயும் வருமானே தெரியாது. இல்ல, நீங்க ஒரு இடத்துல இதை மிஸ்டேக் விடுறீங்கிறதுக்காக சொல்றேன்னா, ஈக்குவாலிட்டின்னு அந்த ஃபெமினிசம் மூலமா அவங்க கேட்க வரது இல்ல. ஃபெமினிசம்னு நான் சொல்றேன். ஃபெமினிசம் இல்ல, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இல்ல. ஃபெமினிசம்னா உடனே அது ஒரு அசிங்கமான வார்த்தையெல்லாம் நீங்க பார்க்கணும்னு அவசியம். ஊத்த பேச்சு, அது ஊத்த பேச்சுன்னா உங்களுக்கு பாட்காஸ்ட்ல கெட்ட வார்த்தை பேச. கெட்ட வார்த்தை. இப்ப முதல்ல முட்டி போட சொல்லுவீங்க. இல்ல, அது வந்து கொலப்படி பண்ணா முட்டுக்கால் போடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. இல்ல, அந்த ஃபெமினிசம்ல சொல்ல வர ஈக்குவாலிட்டி வந்து பயாலஜிக்கலா we are different. ஆனா எனக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னோட ஈக்குவல் லெவல்ல இருக்க ஒரு ஆம்பளை விட கூட இருக்க கூடாதுங்கிறது தான். அது சரி, அது ஒத்துக்கிறேன். அதாவது திறமையின் படி வாய்ப்புகள் வந்தா அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அது திருநங்கையா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் திறமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது வேற. ஒரு அந்த ஆதிக்கமா தான் அது என்னைக்குமே இருக்கும். ஆனா ஒரு பெண் ஆதிக்கமான உலகத்துல ஃபீலிங்ஸுக்கான முக்கியத்துவம், அதாவது நம்ம மனசுல வர ஃபீலிங்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அது ஒரு மிகப்பெரிய மாற்றமா இருக்கும். ஏன்னா இந்த ஆண்கள், நம்ம அப்பாலாம் கொஞ்சம் அழுதாலே என்னடா ஆம்பளை மாதிரி இருறா, இது என்ன அழுதுகிட்டு, ஆம்பளை தாண்டா எலும்பி இருந்தா போ வேலையை பாரு அப்படிம்பாரு. அப்ப அது வந்து அது நம்ம வந்து நம்ம ஃபீலிங்ஸ், அதாவது அதை காட்டக்கூடாது. நம்ம நடந்தாலும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, we have to move on. அது வந்து அதை மேபி ஒரு பெண் சொசைட்டியில் நம்மளோட ஃபீலிங்ஸுக்கான இந்த அழுகையோ கவலையோ சந்தோஷமோ எல்லாமே கொஞ்சம் மிகைப்படுத்தி அதை விளங்கிக்கிறதுக்கான மனப்பக்குவம் நமக்கு கூட வருமோ, அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா நான் பார்க்குறேன். ஆமா, அது உண்மைதான். அதான் நீங்க சொன்னது மாதிரி பெண்ணாதிக்கம்ல அதெல்லாம் ரொம்ப இருக்கும், பொய் சொல்ல தேவையில்ல. பட் அதே மாதிரி நீங்க முதல்ல சொன்ன ஒரு பாயிண்ட்டுக்கு தான் வரேன். ஆமா, அதாவது ஆணாதிக்கம்ல நம்ம இவ்வளோ நம்ம கொன்ஸ் இருக்கு தப்பா இருக்குன்னுலாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல, ஆரம்ப காலத்துல நம்ம உண்மையா ஒரு நிறைய ட்ரைப்ஸ், நம்ம தமிழ் கல்ச்சரே ஒரு பெண்ணாதிக்கமான ஒரு கல்ச்சரா இருந்துச்சு. அந்த நேரம் நிறைய ஒர்க் அவுட் ஆகாதனால தான் நம்ம ஆணாதிக்கத்துக்கே மூவ் ஆகிருக்கோம். ஏன்னா அந்த முந்தி அந்த ராமாயணத்துக்கும் கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ராமாயணம் நடந்த காலத்துக்கும் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா தமிழ் கல்ச்சர் வந்து பெண்ணாதிக்கமான ஒரு இதுதான். அதனால தான் அம்மன் எல்லாம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தானே சிவபெருமான் வழிபடுற வழிமுறைகள் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அப்ப அம்மனை தான் வழிபடுறாங்களா? சைவத்துல தான் 6 பிரான்ச்சஸ் இருக்குல்ல. என்ன பிரான்ச்சஸ் தெரியாதா? நான் நினைச்சேன் சைவத்துக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. சைவத்துக்கு கீழே வந்து ஹிந்துயிசத்துக்கு கீழே சைவிசம் இருக்கு, வைஷ்ணவம் இருக்கு. வைஷ்ணவிசம் அம்மனை கும்பிடுறது, சைவிசம் வைஷ்ணவி. அவர் அம்மனை கும்பிடுறது, பிள்ளையார கும்பிடுறது, முருகனை கும்பிடுறது, கடைசியா சூரியனை கும்பிடுறது. ஐ திங்க் நீங்க வந்து ஃபேக்சுவலா இது சும்மா அடிச்சு விடுறீங்க. இல்ல இது நீங்க படிக்கலையா? படிக்கல. நான் படிச்சிருந்தா ஏன் பாட்காஸ்ட் செய்யறேன்? எவ்வளவோ நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு செய்யலாம். படிக்காதனால தான் இதை செய்யறேன். விளங்குது இல்லையா? சரி, நீங்க செய்யுங்க. சரி, நீங்க பேசுங்களேன், நான் கூகுள் பண்றேன். அதே மாதிரி நிறைய ஹிந்துல 6 பிரான்ச்சஸா? ஹிந்து 6 பிரான்ச்சஸ். அவ்வளவுதான். அதெல்லாம் சென்டென்ஸ் அடிக்கிற அளவு நமக்கு தமிழ் தெரியாது. அதே மாதிரி you're right. The 6 branches of Hindu philosophy, collectively known as Saddarsanas, are the orthodox schools of thought that accept the sacred authority of Veda. நான் orthodox னு சொன்னா அப்படியே அசிங்கப்படுத்துங்க, நீங்க சொல்லுங்க.
These schools provide diverse theoretical explanation of ultimate reality and practical paths to என்ன spiritual கேட்டி liberation. கருப்பு न्याया, वैस्किया, सामकिया, योकिया, उत्तरमास्तिकिया, अस्तमास्तिकिया. அது வடக்ஸ்ல இருக்கு, நமக்கு விளங்காது, விடுங்க. அதே மாதிரி पानीपूरिया. गोली सोडा. ஜிலேபியா जिलेबिया, पाकिया, पानीपूरिया. சப்பாத்தியா பூரியா. விளங்கிரும். இது பெண் ஆதிக்கமா நிறைய ட்ரைப்ஸ் எல்லாம் வந்து பெண் ஆதிக்கமா தான் இருந்திருக்கு. ஆமா, அந்த ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் உண்மையாலுமே ஆண் ஆதிக்கமா இருந்தது. நான் அது எங்கேயோ பார்த்தேன், வாசிச்ச ஞாபகம் இருக்கு. இந்த பெண்கள் வந்து பிறப்பு ஒரு இன்னொரு உயிரை கொடுக்கறனால அவங்கள ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல தான் வச்சிருந்தாங்க நிறைய சமூகங்கள் ஆதி காலத்துல. இது ஒரு 3000 வருஷத்துக்கு முதல்ல. ஏன்னா இப்ப நீங்க அனிமல் கிங்டம்ல போய் பாத்தீங்கன்னா இன்னும் பெண் ஆதிக்கமா தானே இருக்கு. லயன்ல போய் பாத்தீங்கன்னா பெண் தான் வேட்டையாடி எல்லாமே பண்ணும். ஆனா நான் வந்து சும்மா தின்னுட்டு தூங்குற மட்டும்தான். தின்னுட்டும் தூங்குறதுக்குன்னா அப்ப வேற நடுவுல அது அவங்களே போய் யூஸ் எடுத்துக்குவாங்க. பெண் லயனே போய் யூஸ் எடுத்துக்குவாங்க. அடுத்த யூஸ் எடுப்பாங்க. அது போய் என்னது நேஷனல் ஜியோகிராஃபில நைட் போய் பார்க்க சொல்லுங்க சார். நைட்டு நைட்டு ஆஜா ஆஜா ஆஜா. அதே மாதிரி தேனீக்கள் இருக்கு தானே, தேனீக்கள்ல குயின் பீ தான் இருக்கு. குயின் பீல இருந்து தான் அந்த ஒரு தேன் கூட உருவாகுதுன்னா பெண் ஆதிக்கமா தான் இன்னும் அனிமல் கிங்டம் இருக்கு. ஓஹோ, நாங்க தான் இயற்கைக்கு மாறிட்டோம். அதே மாதிரி அதான பெண்மயில ஆண்மயில் தானே தோகை விரிச்சு ஆட்டி காட்டும். இங்க விரிக்கிற என்ன ஆட்டி காட்டுனா என்ன மொலிஸ்டேஷனா? இல்ல அதான் நீங்க சொல்றது சரி. ஆண்கள் பறவைகள்ல வந்து மேட்டிங் செரமனினா ஆண் பறவைகள் தான் அந்த அழகான ரெக்கைகள், அவங்களோட அந்த த்ரோட்ல இருக்க அந்த ஃபெதர் எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி அது ஒரு ஷோ மாதிரி செஞ்சு அத விரிச்சு ஆட்டி காட்டுறது ஆண்கள். ஆமா, விரிச்சு ஆட்டி காட்டி இம்ப்ரெஸ் பண்ணி பெண்கள் தான் எஸ் சொல்லணும் அந்த மேட்டிங் அந்த ஆணோட. அப்படி ஏன்னா அவங்க தான் ஹண்டர், அவங்க தான் ப்ரோக்ரியேட்டர்ஸ், அவங்க தான் எல்லாம். அப்படின்னா நான் சந்தோஷமா இருப்பேனே இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காம வீட்டுல உட்காந்து சாரத்தை கட்டிக்கிட்டு கவட்டிய வரட்டுன்னு சொரிஞ்சுக்கிட்டு பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு சமைச்சுக்கிட்டு இருப்பேன். நீங்க ஃபுல்லா வேட்டையாடிட்டு வந்து அப்புறம் நீங்க வந்த உடனே 2 தோகையை மாட்டிக்கிட்டு ஆட்டி காட்டும். அத்தை வருவாக, எனக்கு முத்தம் கூடுவாக, அத்தை வருவாக, அதான் சொன்ன அத்தை வருவாக, அவங்க தெத்த தருவாக. அதான் ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்ட்ங்கிறது ஒரு கம்ஃபர்டபிளான இது. அதுல எனக்கு ஏதோ சொசைட்டி போறத பார்த்தா இன்னூட்டு தலைமுறை இல்ல, என்னத்தான் செய்யறது, நம்ம ஒரு சாபக்கேடு. இன்னும் 2 தலைமுறையில பாய்ஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளா ஒரு சாரத்தை கட்டிக்கிட்டு வீட்டுல ஒரு எலும்பி பிளேன்டி ஒன்று அடிச்சுக்கிட்டு மியூசிக் கேட்டுக்கிட்டு ஜிம்முக்கு போய் ஆப்ஸ் எல்லாம் எடுத்து வீட்டுல சும்மா பாத்திரங்கள் கழுவி வச்சுக்கிட்டு வீடை மொப் பண்ணிக்கிட்டு முண்டாட்டி மார் வந்தா ஹீல்ஸை கலட்டி விட்டு அப்படி அப்புறம் தோகை ஒண்ணு போட்டுக்கிட்டு வேணும்னா ஃபாக்ஸ் ஸ்டைல் ஒன்னு எடுத்து பின்னுக்கு அடிச்சுக்கிட்டு இப்படி அழகா ஆட்டிக்கிட்டு இருக்கதான் இருக்கு. என் இதயம் இதுவரை துடித்ததில்லை, இப்போ துடிக்கிறது அப்படின்னு முக்கணும்னா ஃபாக்ஸ் ஸ்டைல் பின்னுக்கு வந்து விழுந்துடும். என்ன விட நீங்க தான் இத ரொம்ப இல்ல. ஆமா, நான் அந்த ஒரு பெண் ஆதிக்க சொசைட்டில எப்படி இருக்கும் இந்த காமவெறி. அதாவது அவங்க உங்களை காமத்தோட நோக்குறது தான் உங்களுக்கு வேணும். வேணா காமத்தோட நோக்குறது மட்டும் இல்ல, என் நோக்கமே ஒண்ணுதான். ஆல் ஹோல்ஸ் இல்ல, ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியா நம்ம இருக்கணும், ரொம்ப கலாச்சாரமா. ஆமா, ஏன்னா இவ்வளவு டபுள் மீனிங்கோ தெரியல. நான் டபுள் மீனிங்கே பேசல. சரி, ஆமா, ஒரு பெண்ணாதிக்கம் இப்படித்தான் இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். விரும்புறீங்கன்னா அந்த இடத்துக்கு போறதுக்கு. இப்ப நாங்க ரோட்ல போற நேரம் லேடிஸ்ங்களை அப்படின்னா என்ன செய்வீங்க? எங்க போறீங்க அப்படின்னு கேட்கும். அப்ப நான் சும்மா இருங்க, போலீஸுங்க வாங்கலே பண்றாங்க. போலீஸ் வந்து உங்களை இப்டீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் போலீஸ் எப்படி இருக்கிற, நீ பார்க்க நல்லா இருக்குது. அப்ப செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் ஒரு ஆணுக்கு நடந்தா எப்படி இருக்கும்? சம்டைம்ஸ் ஆண்கள் அதை விரும்புறாங்க.
இந்த 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 காலகட்டத்திலே ஆண்கள் எனக்கு ஏன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒரு அழகான பொண்ணு கிட்ட இருந்து வருது இல்ல, அழகான பொண்ணு ஆமா அதுதான் இந்த அவங்க highlight. அரெஸ்ட் பண்ணணும், சரி விரட்டணும். விரட்டணும். அகைன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆணுக்கோ பெண்ணுக்கோ கூடாது. கூடாது. அது தென்றல் வந்து disclaimer தீண்டல, சொல்லிக்கிறோம். தென்றல் வந்து தீண்டல, சேலை தீண்டும் ஞாபகம். போலீஸ் கிட்ட சொல்லுங்க. காத்தா இருந்தாலும் உங்களை தீண்ட கூடாது. காத்தா அந்த மாதிரி. அப்ப அடுத்து அப்படி ஒரு சின்ன கேம் ஒண்ணு பண்ணிட்டு ஆமா, முடிச்சிருமா? கேம் அடிப்போம். இப்ப அடுத்து வந்து நான் அந்த ஷார்க் டேங்க், அதாவது முதலை வசிப்பிடம். ஏன் இன்னைக்கு ஒரே ஷார்க்னா ஆங்கில இன்ஃப்ளூயன்சஸ் ஷார்க் டேங்க்னா வந்து ஷார்க்குக்கு திமிங்கலம், டேங்க் திமிங்கலமா உங்களுக்கு அது? சுறாவா? சுறா. தஞ்சாவூர் ஜில்லாக்காரி கச்சேரிக்கு வாவேண்டி. எங்க அண்ணா நல்ல படங்கள் கொஞ்சம் அவர் விட்டு பாத்தீங்கன்னா எஃபர்ட்லெஸ்லி ஒவ்வொரு எபிசோட்லயும் நம்ம அண்ணனை பேசியே தீர வேண்டியதா இருக்கு. சரி சொல்லுங்க. ஷார்க் சுறா பெட்டியில என்ன பாத்தீங்க? பெட்டினா பாக்ஸ், டேங்க்குக்கு என்ன தமிழ்? நீங்க சொல்லுங்க, கிழிச்சிருவீங்க. சுறா தாங்கி, சுறா இடி தாங்கிம்பாங்க, அந்த மாதிரி சுறா தாங்கி. சரி ஓகே. சுறா தாங்கியில எல்லாம் சொல்லுவாங்க தானே, நீங்க செஞ்சிருக்கிற பொருளை ஒரு நிமிஷத்துல எங்களுக்கு வந்து எலிவேட்டர் பிட்ச் செய்ய சொல்லுவாங்க. இல்ல, பிச்சுக்கு என்ன சொல்றது, மைதானமா பிட்டணி இல்ல ஓகே ஓகே பிச் பண்ணுங்க அப்படின்னு. அந்த மாதிரி நான் என்ன சொன்னேன்னா, நீங்க வந்து பெரிய ஆள் தானே, நீங்க வந்து டோஸ்ட் மாஸ்டர்ஸ் நொட்டி இருக்கிறேன், லா படிச்சிருக்கிறேன், வாயை திறந்தா மூட மாட்டேன்னு புடுங்குனீங்க தானே. அப்ப இந்த செக்மெண்ட் என்னன்னா, வித்து காட்டுங்க, வித்து காட்டுங்க, வித்த காட்டுங்க, வித்து காட்டுங்க, உங்க வித்தைய வித்து காட்டுங்க. சரி சரியா சரியா? என்ன விக்கணும்? அதுதான் இப்ப ஓகே ஓகே ஓகே. என்ன செய்யணும் அப்ப சொல்லுங்க எனக்கு. முதலாவது வந்து ஒரு அண்டர்வேர், ஆம்பளை அண்டர்வேர். சரியா? ஆம்பளை ஜொக்காவை எப்படி விப்பீங்க நீங்க வந்து இனோவேஷனா எப்படி வேணாலும் யோசிச்சுக்கலாம். சரியா? யோசிச்சு ஒரு நிமிஷத்துல நீங்க பிட்ச் பண்ணணும். ஓகே. அதாவது ஒரு ஆளுகிட்ட இதை விக்கணும், வித்து காட்டணும். அதை எப்படி நீங்க வித்து காட்டுவீங்க? இது வந்து என்னன்னா லிசனர்ஸுமே இந்த மார்க்கெட்டிங் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்க நான் செய்ய வேண்டிய ஒன்னா பாக்க. ஆமா, நம்ம வந்து மார்க்கெட்டிங் ப்ரோ தானே, நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறோமோ. அப்படித்தான் அப்ப இது வந்து அப்ப ஜஸ்ட் ப்ராடக்ட் தான். இது வந்து எப்படிப்பட்ட எனி ஸ்பெஷாலிட்டி யூனிக் எல்லாம் சொல்லலாம். எதனால அதாவது முதல்ல தொடங்கலாம். ஜொக்கா போட்டாலும் போடாத மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு சொல்லு. ஓ थैंक यू. உங்க பிராண்ட் அப்படிதான், அப்படி நீங்க சொல்லலாம். ஓகே. இது அண்டர்வேர் இல்ல ஓவர்வேர், அப்படி எப்படி வேணாலும். ஏன்னா நீங்க அட்ராக்ட் பண்ணணுமே, டக்குன்னு அந்த அவங்க உடனே இதை பார்த்தோன்னே வாங்கணுமே. அந்த மாதிரி. ஓகேயா? அப்ப டைம் எதுவும் இருக்கா? இல்ல, டைம்னா நீங்க ரெடியா ப்ரிப்பேர் எல்லாம் இப்ப உங்க மனசுல செட் ஆயிருச்சா என்ன செய்யணும்னு? தெரியல, ஏதோ செய்வோம். ஏதோ செய்ய போறீங்க. சரி சொல்லுங்க. ஆமா, எனக்கு நான் காசா கிடைக்குது, சும்மா ஃபன்னுக்கு தானே செய்றேன். ஃபன்னுக்கு இல்ல, இது வந்து உங்க திறமை, நீங்க தான் நல்லா பேசுவீங்களே, அதனால இது ஒரு தாட் ப்ரோவோக்கிங் கேம். ஓகே, தாட் ப்ரோவோக்கிங் கேம். வித்த காட்டுங்க, அதை வித்து காட்டுங்க. ஓகே சரி ஓகே. சொல்லுங்க. ஓகே, ஸ்டார்ட். நான் தான் வந்து இருக்கிறேன். நான் தான் அந்த பேனல்ல இருக்கிற அந்த மார்க் கியூபன், அந்த அவரு டெலஸ் மேவரிக்ஸ் பாஸ்கெட்பால் ஓனர் அவரு. இப்ப நான் வந்து இருக்கிறேன். சரி, இப்போ நான் உங்களுக்கு சொல்லவா? நெக்ஸ்ட் ஆடியன்ஸ், நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் வாங்க. இப்போ நான் வந்து என் பேர் ஷைராந்தி. நான் இங்க வந்து கேட்டனா இன்ட்ரோ듀ஸ் பண்ணனும்ல. யார் சொன்னா? ஏய், என்ன இப்ப எலிவேட்டர் பிட்ச்ல இப்படி எல்லாம் நான் மார்க் கியூபன். நான் கரெக்ட்டா மாறிட்டேன். சரியா? நீங்க கண்டெஸ்டன்ட். என் பேர் ஷைராந்தி. கேக்கல. நான் வந்து ஒரு ஃபீமேல். ஆனா ஒரு ஃபீமேலா நான் வந்து நீங்க பேசுறது கேக்கலங்கறேன். சத்தமா பேசுங்க. என் பேர் ஷைராந்தி. நான் இங்க வந்திருக்கிறது என்னத்துக்குன்னா, ஒரு ஆண்கள் அணியிற ஒரு ஆடைய வந்து நான் இங்க ப்ரோமோட் பண்றதுக்காக வந்திருக்கேன். ஆமா, ஒரு பெண்ணா இருந்துகிட்டு நீ இங்க என்னத்துக்கு வந்திருக்க, ஏன் இத நீ செய்றன்னு கேட்கலாம். அதுக்கு நான் ஒரு கேட்கவே இல்ல, அதெல்லாம் நீங்க பேச தேவையில்ல. அத நான் காரணத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு பெண்கள் வந்து எல்லா பெண்களுமே இதை கேட்கறவங்க வந்து இதை ஏத்துக்குவாங்க. வீட்டுக்கு போய் அந்த பிராவ கலட்டி வீசுற மாதிரி ஒரு நிம்மதி எந்த பெண்ணுக்கும் யார் மூஞ்சில வீச தேவையில்ல. பிராவ கலட்டி வீசுற மாதிரி ஒரு நிம்மதி இல்ல. அது வந்து பிரா கட்டாயமா போட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா மாறா என்ன இது கச்சை
இல்ல தமிழ்ல பேர் கச்சை. நான் மெடிக்கல் ரீசனை தான் சொல்றேன். ஏன்னா நம்ம செஸ்ட் மசில்ஸ் வந்து ஹேங் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால அதுக்கு நிறைய ப்ரெஷர் தொங்கு பாலம். ஆமா மேல இருக்க செஸ்ட் நெக் மசில்ஸ் எல்லாமே நெக் மசில்ஸ் பேக் மசில்ஸுக்கு எல்லாம் ஒரு சப்போர்ட் இல்லாம அது மோசமா இருக்குங்கிறனால தான் பிராவே நம்ம போடுறோம். பிளஸ் ஆல்சோ அது நம்ம ஆடை அணிறதுக்கான ஒரு மரியாதை. ஒரு நிமிஷத்துல பிச்சு போன சொன்னேன், ஒரு 15 நிமிஷமா பிரா நீங்க விக்க வந்தது ஜோக்கா பிரா பத்தி பேசுறீங்க. ஏய் நான் நடுவுல நான் பேச இப்ப விட்டுதான் நான் பரவாயில்லை. டைமர் ஸ்டார்ட் ஆக போகுது, ஒரு நிமிஷம். சரி ஓகே ஸ்டார்ட் ஸ்டார்ட். பண்ணுங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ரீசனுக்காக நம்ம பிரா போட்டாலுமே நம்ம வந்து கலட்டி வீசுறப்ப எவ்வளவு ஒரு நிம்மதி இருக்கோ அதைத்தான் நம்ம தேடி போய்கிட்டு இருக்கோம். அப்ப ஒவ்வொரு நாளும் புது பிரா போடுவீங்க, ஏன்னா கலட்டி வீசிட்டீங்கன்னா குப்பையில. ஆமா புது பிரா. அம்மா சாமி, அப்ப அதனால சமூகம் பெரிய இடம் போல. ஒரு பெண்ணா எனக்கு தெரியும் அந்த பிரான்னு சொன்னா நல்லா இருக்கும். அந்த பிரசியர்ங்கிற நேரம் ஏன் அது ஒரு அசிங்கமா அது ஒரு இருக்கும்? ஆன்டிஸ் எல்லாம் அதுதான், ஐயா. இப்ப அதனாலதான் நான் ஒரு பெண்ணா சொல்றேன், அந்த ஒரு டைட்டான ஒரு அண்டர்வேர் போட்டு நம்ம ஒரு ஆண் இருக்கிறதுனால அதை கலட்டி வீசுறப்ப ஒரு நிம்மதி இருக்கு தெரியுமா? ஆமா. அப்ப கலட்டி அதனால என்ன சொல்றீங்க, ஜொக்கா போடாம போங்க, கலட்டி வீசவே தேவை. அதுதான் கூடாது. எப்படி ஒரு செஸ் மசில்ஸ் வந்து இன்ஃப்ரிஞ்ச் ஆகுமோ அதுக்கு நம்ம வந்து போல தொங்கிரும். போல தொங்கிரும். அது போட்டாலும் தொங்கும் வயசாக வயசாக. அதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் ஒன்று என்னைக்குமே தேவை. அது வந்து இந்த அண்டர்வேர் ஆண்களுக்கு தரும். போட்டுமே போடாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், ஆனா அதுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாம் அது கொடுத்துரும். அப்ப என்ன பொலித்தீன் பேப்பர் மாதிரி ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் ரேப்பர் மாதிரி ஒன்னு செய்றீங்க? இல்ல, அதாவது உங்க பால்ஸ் வந்து நீங்க உங்க கையால கப் பண்ணி லிஃப்ட் பண்ணா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் தானே, அது இந்த அண்டர்வேர் உங்களுக்கு செய்யுங்கிறேன். அப்படி, அதாவது ஆண்களுக்கு என்ன தேவைன்னு டெய்லர் பண்ணி ஒவ்வொருத்தர் விட்டு கப்பையும் புடிச்சு பார்த்து அப்படி நீங்க தச்சு கொடுக்க போறீங்க. ஆமா, டெய்லர் வந்து எல்லார்ட்டேயும் தூக்கி பார்த்துட்டு ஓகே இது இந்த கப் சைஸ் தான் பண்ணணும்னு அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அப்படி சரியா? சந்தோஷம். எனக்கு நீங்க கொடுத்த ப்ராடக்ட் தான் ரொம்ப அது அது இப்ப நீங்க தான் இப்ப பேச்சுல வில்லியே மண்ணியே. அப்ப எதை நான் அப்படி கொடுத்தாலும் எல்லாம் சொல்லவே இல்ல, நீங்களே சொல்லிக்கிட்டு சுத்துங்க. அப்படி சுத்த தேவையில்ல, நின்னுகிட்டே சொல்றேன். நான் ஏன் சொல்லிக்கிட்டு சுத்த சகபம்பரையா, நான் சுத்திக்கிட்டே இருக்க. ஐயோ ஐயோ. இப்ப நான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் தரலாமா? இப்ப நான் என்ன டைமர் வைக்கணுமா உங்களுக்கு? டைமர் வைங்க, வைக்காம இருங்க. நான் விக்கிறதுல நீங்க இப்ப சல்லி கொடுப்பீங்க. அப்படியோ? காசு கொடுப்பீங்க எனக்கு. ஐயோ இதை வாங்கணும் அப்படின்னு. ஒரு சன்ஃப்ளவர் கொத்து வீங்க பாப்பா. சன்ஃப்ளவர் கொத்து. சன்ஃப்ளவர்ஸ் கொத்து. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ நீதாயே எந்தன் ரோசாப்பூ மனதில் நானும் வாலாட்டவா உன்னை பார்த்து கையாட்ட கை காட்ட அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை படிப்பார்ல சரத்குமார். அந்த படத்தை விட்டு பேர் என்ன? ரோசா இல்லையே. சூரிய வம்சம். இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாரு? காந்தி. சூரிய வம்சத்தை விட்டு ஃபர்ஸ்ட் எழுத்து 3 என்னது? சூரிய. இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாரு? ரெண்டையும் சேருங்க, அதுதான் பூ. இத கொத்தாவும் கொடுக்கலாம், தனியாவும் கொடுக்கலாம். சரியா? அதாவது சரத்குமாரும் காந்தியும் ஒரே காலத்துல இருந்தா எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த பூவை வாங்குங்க. சரியா? அஞ்சனா அஞ்சனா அம்பு வீடு அஞ்சனான்னு நமிதா சரத்குமாருக்கு பதிலா காந்தியை சுத்தி ஆடி இருந்தா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குமா? இல்ல. அவர் அதெல்லாம் மறந்துட்டு. நமிதா மாதிரி ஒருத்தவங்க இல்லாதனால காந்தியும், நமிதா மாதிரி ஒருத்தவங்க இருந்தனால சரத்குமாரும் வேற வேற ஈரால பிறந்தாங்க. ஆனா 2 பேருமே சத்தியவான் தான். சரியா? இருங்க இருங்க, நான் என்னது சிரிக்கிறீங்க? நான் தானே விக்கிறேன். ஆனா விடுதலை படத்தை விட்டு ஹீரோ யாரு? தினேஷ். விடுதலை படத்தை விட்டு ஹீரோ சூரி. ஆமா. விடுதலை பாட்டு படத்தை விட்டு ஹீரோ யாரு?
விஜய் சேதுபதி. எப்படி விடுதலை பாகம் 1ல சூர்யா இருந்தாலும் விடுதலை பார்ட் 2ல விஜய் சேதுபதி. அதே மாதிரி கருப்பன் படத்தூட்டு ஹீரோ யாரு? சூர்யா. எப்படி இது எல்லாத்துலயுமே நம்ம சூர்யான்னு இருக்கிறனால இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கறது யாரு? சூரியன். நாங்க வந்து ஸ்ரீலங்கால விளக்கு பத்த வைக்கிறதுக்கு பாவிக்கிற நெருப்பட்டி பிராண்ட் என்ன? சூர்யா. ஆமா. இது எல்லாத்தையும் தாண்டி அஹிம்சை வழியில நம்ம வாழணும்னு சொன்னது யாரு? காந்தி. ஆமா. அப்ப சூரியன்கள் இந்த பக்கம் எவ்வளவு இருந்தாலும் இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு காந்தி, அவர் தான் ராஜீவ் காந்தி. சரியா? ராஜீவ் காந்தி யாரோட சேர்ந்து இருக்கிறாரு இப்ப? ராவணே மகண்டா. சரியா? அதனால எங்க ஆட்சியில சூரியகாந்தி பூ தனிப்போம். அதை நீங்க வாங்கணும் இலவசமா. பெண்களுக்கு ஒவ்வொரு நாளும் சூரியகாந்தி பூ கொடுக்குறோம். வாங்குறீங்களா இல்லையா? இலவசமா குடுக்கிறதுக்கு நான் காசு வாங்குறீங்களா இல்லையா? மிரட்டுற நீ. வாங்குறீங்களா இல்லையா? இல்ல. அப்ப நீ பொம்பளையே இல்ல. இது நான் மிரட்டுறீங்க. இல்ல அதுதான் என்னோட சேல்ஸ் பிட்ச். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. உண்மையாலுமே உங்களோட சேல்ஸ் பிட்ச் நல்லா இருந்துச்சு. சேல்ஸ் பிட்ச் எப்படி இருந்துச்சு? கர்மம். பாத்தியா? போய் அவ்வளவு பேத்து விட்டு போலையும் புடிச்சு பாருங்கங்கறீங்க. அது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மென்ட். ஆமா ஆமா. இல்ல நீங்க சொன்னீங்க அந்த ஜங்கி வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். நானே அந்த அண்டர்வேரை வந்து மென்டலி கிரியேட்டிவா நான் வந்து அதை பில்ட் அப் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னன்னா நான் அதை எப்படியா இருந்திருப்பேன்னா மார்க் கியூபனுக்கு வந்து அவருக்கு ஒரு VR செட் ஒன்று கொடுத்துருப்பேன். வெர்ச்சுவல் ஜங்கி எப்படி இருக்கும்? இது நீங்க காலுக்கு இடையில மாட்டுறது இல்ல, கண்ணுக்கு இடையில மாட்டுறது. ஏய் வெர்ச்சுவல் அண்டர்வேர். அப்ப கீழ ஒண்ணு போட தேவையில்ல, போட்ட மாதிரி ஃபீல் ஆகும். நீங்க வந்து நிர்வாணமாவும் ஃபீல் பண்ணுவீங்க, நிர்வாணாவும் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி. சரி சரி ஓகே, நல்ல விஷயம் தான். பட் இன்னைக்கு நீங்க மொத்தமா 3 நிமிஷம் எடுத்தீங்க, பரவாயில்ல. இல்ல ஏன்னா அது வந்து சூரியகாந்திங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பூ. என்ன சக்தி? ஒரு ரோசா பூ. ஐயோ மறுபடியும். ஓகே, இத்துடன் நீங்கள் கேட்டு ரசித்த உங்கள் அபிமான ராசசின ரோசா பாட்காஸ்ட் முடிவுக்கு வருகின்றது. மீண்டும் ஒரு பாட்காஸ்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் கேட்டி கருப்பு மற்றும் ஷைராந்தி. பாய்.